ஆனந்த அனுபவம் பகுதி 7 என்ற தலைப்பில் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி சோமித்ரன் ஐயா அவர்கள் சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளார்கள். ஐயாவின் உரைக்கு முன்னதாக ஐயாவை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சோமித்ரன் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து நம்முடைய இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் 20 வருடங்களுக்கு மேலாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். ஐயா அவர்கள் மனவளக்கலையில் முதுகலை பட்டமும் பெற்றவர்கள். மேலும் இயற்கை மருத்துவம், வர்மக்கலையில் ஆர்வலர், வேதமும் பயின்று உள்ளார்கள். பிராணாயாமத்தில் பயிற்சியும் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள். ஐயா அவர்கள் தனியார் துறையில் 32 ஆண்டுகளாக பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்று முழு நேரமும் வேதாத்திரிய தொண்டினை சிறப்பாக செய்து வருகின்றார்கள். சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் வழியில் பூவிருந்தவல்லி அடுத்த அகரம்மேல் கிராமத்தில் வீட்டிலேயே மன்றம் அமைத்து 16 வருடங்களாக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டும் வருகின்றார்கள். அதோடு கடந்த 16 வருடங்களில் கிராம மொத்த மக்கள் தொகையில் 4200 அதில் 4000க்கும் மேற்பட்ட அன்பர்களுக்கு நமது மனவளக்கலையை தன் துணைவியார் பேராசிரியர் பொன்னி அம்மாவுடன் சேர்ந்து கற்றுக் கொடுத்தும் பெருமைக்குரியவர்கள். மின்னலை வழியாக பல சிந்தனைகளை நமக்கு அளித்துக் கொண்டும் வருகின்றார்கள். இந்தியா மட்டுமல்லாது பல வெளிநாட்டிற்கும் சென்று வேதாத்திரிய தத்துவங்களை அளித்தும் வருகின்றார்கள். இவ்வளவு சிறப்புகளை உடைய ஐயா அவர்கள் தற்பொழுது சிந்தனை உரை அளிக்குமாறு அன்பர்களின் சார்பாக வாழ்த்தியும் வணங்கியும் வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை, குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, இந்த ஒரு அற்புதமான காலை வேளையிலே தன்னை அறிகின்ற ஒரு அற்புதமான ஒரு சிந்தனைக்கு செவிமடுக்க வந்திருக்கின்ற அத்துணை வேதாத்திரிய விருட்சங்களையும் மீண்டும் ஒரு முறை உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் ஆழியாறு ஐட்டு இயக்குநரகத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை சிரம் தாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். அன்பானவர்களே, நம்ம கடந்த 6 பகுதிகளாக மௌனம் ஓர் ஆனந்த அனுபவம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அகம் நோக்கிய பயணத்திலே சென்று கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியிலே நாம் அந்த ஆனந்த அனுபவத்தை பெறுவதற்கு நமக்கு மேலே இருக்கின்ற அந்த 5 வலைகளை கடந்து, கோஷங்கள் என்கின்ற 5 வலைகளை கடந்து, அந்த 5 போர்வைகளை கலைத்து நான் யார் என்கின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு நிலையை நாம் உணர்ந்து விட்டால் மௌனம் சித்தியாகும் என்று நம்ம கடைசியில நாம போன வகுப்பிலே நாம பார்த்தோம். அந்த வகையிலே கடந்த 1 மாத காலமாக நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற அத்துணை மெய்யன்பர்களும் தன்னை அறிகின்ற அந்த அகம் நோக்கிய ஒரு பிரயாணத்திலே சென்றிருப்பீர்கள் என்கின்ற ஒரு அதீத நம்பிக்கையோடு நம்முடைய இந்த மௌனம் ஓர் ஆனந்த அனுபவம் என்கின்ற பயணத்தை 7வது பாகத்தை இன்று நாம் துவங்குகின்றோம். அன்பர்களே, இந்த மௌனத்திலே ஒரு சில வைராகியத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நமது முதல் வகுப்பிலிருந்தே நாம அதை சொல்லிட்டு இருக்கிறோம். நான் என்பது ஜீவாத்மா, தான் என்பது பரமாத்மா. நான் என்பது ஆத்மாவின் சொரூபம். அப்ப இந்த ஆத்மாவின் சொரூபம் நானு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மௌனம் எனக்கு சித்தி ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 3 தீர்மானங்களை நமக்குள்ள நாம நிறைவேற்றிக்கணும். அடுத்த நிலையில இந்த பகுதியில இப்ப நாம அதைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதாவது
நான் தான் ஆத்மா, ஆத்மாதான் இந்த பிரபஞ்சம். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நானே ஆத்மா, இந்த ஆத்மாவே பிரபஞ்சம். என்னுள் இருந்து இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகிறதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆத்மாவிலிருந்து தான் பிரபஞ்சம் உருவாகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அது இருந்தா நாம சொல்றோம், என் மனசு இல்ல நானுன்னு சொல்லக்கூடாது. ஆத்மாவிலிருந்து தான் இந்த பிரபஞ்சத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப நானே பிரபஞ்சம், பிரபஞ்சமே ஆத்மா. இது முதல்ல நாம இத முதல்ல சிந்திக்கணும். 1. 2வது, இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் இந்த ஆத்மாவே வியாபித்துள்ளது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் ஆத்மாவே வியாபித்துள்ளது. இத நம்ம 2வதா நமக்குள்ள ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிக்கணும். 3வது, எனவே பிரபஞ்சம், இந்த ஆத்மா, இந்த இரண்டுமே அந்த நிலையில் சென்று பார்த்தால் அனைத்தும் சூன்யத்தின் பிம்பமே. இதுதான் 3வது. இதுதான் மௌனம். 3 நிலைகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. திரும்பவும் சொல்றோம். நானே ஆத்மா, ஆத்மாவே பிரபஞ்சம். இது முதல்ல. 2வது, பிரபஞ்சத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் இந்த ஆத்மாவே வியாபித்துள்ளது. 3வது, எனவே எப்பொழுது நானே பிரபஞ்சம், பிரபஞ்சமே ஆத்மா என்பதை இந்த ஆத்மா உணர்கிறதோ, இந்த ஜீவன் உணர்கிறதோ, அந்த உணர்கின்ற தருணத்திலே உணர்கின்ற இந்த நானும், அதாவது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்பவர். பிரபஞ்சம் மூலமாக உணரப்படும் பொழுது யாரால் நம்ம உணரப்பட்டோமோ எல்லாமே அந்த சூன்யத்தின் பிம்பமே. இதுதான் நமக்கு இந்த மௌனத்துல சித்தி ஆகணும். அப்போ இந்த பிரபஞ்சமே நானே பிரபஞ்சம்னு சொல்லும் பொழுதுதான் என்னிலிருந்து தான் பிரபஞ்சம் உருவானது அப்படின்னு நாம ஒரு கேள்வி நமக்குள்ள எழலாம். இந்த தத்துவத்தை உணர்த்துறதுக்கு தான் பக்தி மார்க்கத்துல கூட ஒரு இடத்துல கூட சொல்லுவாங்க பாருங்க. பகவான் கண்ணன் வாயில மண்ணை போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிருஷ்ணரை குழந்தையா இருக்கும் போது. அப்போ அவங்க அம்மா வாயில மண்ணை போட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைன்றாங்க. நீ பொய் சொல்ற, வாயை திறந்து காமி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வாயை திறந்து இந்த குட்டி கிருஷ்ணன் வாயை திறந்து காமிக்கிறாரு. வாய்க்குள்ள மண்ணு தெரியல, வாய்க்குள்ள இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் தெரிகிறது, இந்த உலகமே தெரிகிறது. இது எதுக்கு இந்த ஒரு உதாரணத்தை கொடுத்தார்கள் என்றால், பிரபஞ்சம் என்பது உனக்கு உள்ளே அடங்கி இருக்கிறது. பாருங்க, ஒரு 6 அடி உயரம், 2 அடி அகலம் உடைய இந்த ஜீவனுக்குள்ளே, இந்த சரீரத்துக்கு உள்ளே தான் இப்பேற்பட்ட ஒரு பிரபஞ்சமே அடங்கி இருக்கிறது. அப்ப அப்பேற்பட்ட பிரபஞ்சமே எனக்கு உள்ளே அடங்கி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, அப்ப இந்த ஜீவன் எப்பேற்பட்ட ஒரு ஜீவனாக இருக்க வேண்டும், இந்த ஆத்மா எப்பேற்பட்ட ஒரு ஆத்மாவாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இது நான் நானுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆத்மா என்பது நான் என்ற வார்த்தையை கடந்தது. அது அந்த நான் வார்த்தையை கடந்தது. நான் சொல்லிட்டோம்னா அது என்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆனால் நான் என்பதே
என்னுடைய கண்ட்ரோல்ல, என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லை. உதாரணத்துக்கு சொல்லலாம்னா, நமக்கு இருக்கிற தலைமுடி, கருப்பா இருக்கிற தலைமுடி வெள்ளை முடியா மாறணும்னு நாம யாராவது விரும்புறோமா? நம்ம கிட்ட அது அனுமதி வாங்கிக்கிட்டு தான் வெள்ளை முடியா மாறுதா? அப்படி வெள்ளை முடியா மாறுன்னு சொன்னா நாம எங்காவது அனுமதி கொடுப்போமா அதுக்கு? இல்ல. உடல்ல ஒரு நோய் வருது அப்படின்னு சொன்னா, ஒரு வலி வருதுன்னு சொன்னா, அல்லது நமக்கே மரணம் வருது அப்படின்னு சொன்னா, அது நம்ம கிட்ட அனுமதி வாங்குகிறதா? இல்லை. உனக்கு ஒரு துன்பத்தை, ஒரு நஷ்டத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா, அது முதல்லயே உங்ககிட்ட அனுமதி வாங்குகிறதா? இல்லை. அப்ப பாருங்க, எது ஒண்ணுமே என் கையில இல்லை. அப்ப என் கையில என்னதான் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சமே ஆத்மாவாக இருக்கிறது. அவ்வளவுதான். அப்ப அதுதான் இங்க இருக்கிறதே தவிர, நான் என்பது இந்த இடத்திலே இல்லை. இந்த தத்துவத்தை நாம் முதல்ல உணரணும். இந்த தத்துவத்தை நான் உணர வேண்டும் என்றால், என் மனம் விரியணும். மகரிஷி அதைத்தான் சொல்லுவார் பாருங்க. மனம் விரிந்த நிலையிலே நல்ல எண்ணங்களும், மனம் குறுகிய நிலையிலே தீய எண்ணங்களும் வரும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப என் மனம் இந்த பிரபஞ்சம் வரைக்கும் விரியணும். என்னால விரிக்க முடியுமானா விரிக்க முடியும். ஏன்? நானே பிரபஞ்சம். நானே பிரபஞ்சம்னு சொல்லும் பொழுது என்னால பிரபஞ்சம் வரைக்கும் என்னால என் மனதை விரிக்க முடியும். ஆனால் நம்முடைய குறுகிய எண்ணங்கள் நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா, நம்முடைய கர்மவினை பதிவுகள் பிரபஞ்சம் வரை உன் மனதை விரிப்பதற்கு அது உனக்கு தடையாக இருக்கிறது. இதைத்தான் உணரணும். அப்ப அது உணரணும்னா, எந்த ஒன்றுமே நான் செய்யவில்லை. எந்த ஒன்றுமே நான் செய்யவில்லை. தானாக நிகழ்கிறது, தானாக நடக்கிறது, தானாக நடந்து முடிக்கிறது. அப்ப பாருங்க, இது ஒண்ணுமே என் கையில இல்லையே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்படி சொன்னா நமக்கு புரியும். நம்மள சொன்னா நமக்கு புரியாது. நம்ம இன்னொரு ஒரு உதாரணத்தை இப்ப நாம உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்போ ஒரு மலர், அந்த மலர் இப்போ நீங்க வீட்டுல ஒரு செடியில பாக்குறீங்க ஒரு மலரை. அந்த மலர் இப்போ மொட்டு வடிவில் இருக்கிறது, இன்னும் மலர்ல. இந்த மொட்டு வடிவில இருக்கிற மலரை நேத்து மாலை நீங்க பாக்குறீங்க உங்க வீட்டுல செடியில மொட்டாக இருந்தது. இன்னைக்கு காலையில பாக்குறீங்க அந்த மலர் மலர்ந்திருக்கிறது. இது உண்மைதானே? நேத்து மொட்டாக பார்த்த ஒரு பூ செடியில இன்னைக்கு பூவாக மலர்ந்திருக்கிறது. இதுல ஒரே ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த மொட்டு மலராக மலர்வதற்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மொட்டு மலராக மலர்வதற்கு யாருடைய உதவியையும் இந்த மொட்டு நாடவில்லை. உண்மைதானது? இந்த மொட்டு மலராக மலர்வதற்கு யாருடைய உதவியையும் நாடவில்லை. ஒண்ணு. இரண்டாவது, மொட்டு தானாக எந்த முயற்சியும் செய்யவில்லை. 2. மூணாவது, இந்த மொட்டு மலரினுடைய உதவியையும் நாடவில்லை. இந்த மொட்டு மலரின் உதவியையும் நாடவில்லை. இந்த 3 ப்ராசஸ் பாருங்க. ஒரு மொட்டு பாருங்க. இந்த 3 ப்ராசஸும் இந்த மொட்டு மொட்டா இருக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. ஆனால் மொட்டு என்ன பண்ணுது? தானும் முயற்சி செய்யல, மற்றதனுடைய அனுமதியும் பெறல, தானா மலருது, அதனுடைய வாசனையை அது கொடுக்கிறது. அப்ப இதை வச்சே நாம நமக்கும் ஒரு நம்மள நாமே கொஞ்சம் பகுத்து ஆய்ந்தோமானால், நம்மை நாமே ஒரு அக ஆராய்ச்சி நாம் செய்தோமானால் நமக்கு அந்த உண்மை விளங்கும்.
ஒரு மொட்டு மலர்வதற்கு யாருடைய அனுமதியும் பெறலையே. அப்போ நான் மொட்டு மாதிரி ஒரு குழந்தை மாதிரி இருந்த நான் ஒரு மலராக வாழ்க்கையில் நான் மலர்ந்திருக்கிறேனா? நான் வாழ்க்கையில் வயதால் முதிர்ச்சி பெற்றாலும், அனுபவத்தால் முதிர்ச்சி பெற்றாலும், ஆனால் இறையை உணர்கின்ற தத்துவத்திலே நான் ஒரு மலரை போன்று இயற்கையாக முதிர்ச்சி பெற்றிருக்கிறேனா? இத நாம என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோம்பா? இதுதான் இந்த மௌனத்திலே நமக்குள்ள இந்த ஆராய்ச்சி நடக்கணும். அப்போ இது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். உண்மையிலே இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லத்தான். குரு, அந்த குருவனுடைய கிருபை இருந்தால் மட்டுமே இது நமக்கு நடக்கும். அது நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். குரு கிருபை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த குருவனுடைய கிருபை இருந்தா மட்டும் நமக்கு போருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு என்பவர் நமக்கு அந்த வழியைத்தான் காட்டுவார். ஆனால் உன்னுடைய பதிவுகள் உன்னை அதை உணர விடாமல் தடுக்கும். உன்னுடைய முயற்சி இருக்கு பாருங்க, அதுக்கு மேல உன்னுடைய முயற்சி, அதையும் நீ கூட செய்யணும். இப்போ ஒரு மொட்டு மலர்ந்தது அப்படின்னு சொன்னா, மொட்டு எந்த வேலையும் செய்யல. ஆனால் அந்த மொட்டு உருவாவதற்கு, அது மலராக மலர்வதற்கு, அதுக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்கள், அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் நமக்குள்ள. இப்போ அதே செடி எடுத்துங்க, அந்த மொட்டு. அந்த செடியை நாம பூமிக்குள்ள வேற ஒரு விதைய போடுறோம். நாம விதை போட்ட உடனே அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துறோம். மேல ஒரு முளை விடுது, ஒரு செடியா அப்படியே வருது. அது செடியா அப்புறம் கொஞ்சம் பல கிளைகள் ஒரு பெரிய மரமாக மாறிவிட்டது. இது எப்படி இப்படி உருவானது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் நமக்கு. எப்படி இது உருவாச்சுது அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். இந்த செடி, நாம என்ன பண்றோம், தண்ணிய பூமியில தான் ஊத்துறோம். அதனுடைய வேர்ல தான் நாம தண்ணிய ஊத்துறோம். அதனுடைய வேர்ல நாம் ஊற்றுகின்ற தண்ணியை அந்த வேர் பகுதி என்ன பண்ணுது, மொத்தமா அப்படியே உள்ள இழுக்குது, கிரகிக்கிறது. கிரகிச்சு பூமிக்கு கீழே இருக்கிற கனிமங்களினுடைய தன்மையையும் சேர்த்துக்குது. தண்ணீர், பூமிக்கு கீழே இருக்கின்ற அந்த கனிமங்கள் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்து அந்த வேர் பகுதி இழுத்து அப்படியே மரத்தினுடைய அந்த தண்டு பகுதி, கிளைகள், இலைகள், அப்படியே பூ, மொட்டு வரைக்கும் அப்படியே கொடுக்குது. சரி, அப்படி இது கொடுக்குதே, இது மட்டும் இருந்தா இதுக்கு போருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனுடைய ஒளியையும் என்ன பண்ணுது, அப்படியே வாங்குது. அதையும் வாங்கி என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் பிரகாசமாக மலர்கிறது. அப்போ ஒரு செடிக்குள்ள, ஒரு விதைக்குள்ள நம்ம பூமிக்கு கீழே போட்டோம்னா, அது செடியா பல நிலைகள் கடந்து பழமாற வரைக்கும் அதுக்கு உள்ளே தானாகவே ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. தானாகவே நடக்கிறது அந்த நிகழ்வு. இந்த நிகழ்வை யாரும் முன்னிருந்து செய்யவில்லை, தானாகவே நடக்கிறது. அந்த விதைக்குள்ளே இந்த பதிவுகள் ஏற்கனவே பதிவாகி இருக்கிறது. அது போல, எது போல, ஒரு செடியை போல நாம என்ன பண்ணணும், எப்படி ஒரு செடி நீரை உள்வாங்கி பூமியில் இருக்கின்ற கனிமங்களுடைய தன்மையையும் சேர்த்து அந்த கிளைகளுக்கும் இலைகளுக்கும் அதிலிருந்து மொட்டு,
மலர், காய், கனி உருவாவதற்கும் எப்படி அது தானே எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இந்த சமுதாயத்திற்கு ஒரு பயனாக ஒரு மரம் இருக்கிறதோ, அதுபோல மனிதர்களாகிய நாம் குருவினுடைய உபதேசங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த குருவனுடைய உபதேசங்கள் தான் இந்த நீர், பூமியில் இருக்கின்ற கனிமங்கள். அது போலத்தான் ஒரு குருவினுடைய உபதேசம். அந்த குருவு உபதேசத்தை நமக்கு கொடுத்துடுவார். அந்த குரு உபதேசத்தை கொடுத்தால் மட்டும் போருமானா, எப்படி ஒரு செடி சூரியனை நம்பி மலர்கிறதோ அதுபோல நாமும் இறைவன் மீது ஒரு நம்பிக்கை. அந்த இறைவன் குரு கொடுத்த தத்துவத்தை வைத்துக்கொண்டு ஒரு குரு ஒரு தத்துவத்தை கொடுக்கிறார் என்றால் அந்த குருவனுடைய தத்துவம் என்னவாக இருக்கும் என்றால், எல்லாம் இறை செயல், எல்லாம் அவனே. இதைத்தான் நம்ம வாழ்க்கையில உணரணும். ஒரு குரு நமக்கு தத்துவங்களை நமக்கு கொடுக்கிறார்கள். அப்ப அந்த குரு கொடுக்கின்ற அந்த தத்துவத்தை நான் எனக்கு உள்ள நான் என்ன பண்ணணும், அதை சுய ஆராய்ச்சி நான் செய்யணும். அந்த சுய ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு நிலை இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் மௌனம். அதுக்கு பேர் தான் மௌனம். அப்ப நம்ம மௌனத்துல நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மௌனத்துல எண்ணத்தை நாம ஆராயிரும். நீங்க மௌனத்துல இருக்கும் பொழுது ஒரு தவம் செய்து விட்டு எண்ணத்தை ஆராய்ந்தீங்கன்னா ஒரு 5 எண்ணங்கள் வரும். அந்த 5 எண்ணங்களை அந்த மௌன காலத்திலே வந்த அந்த 5 எண்ணங்களை நான் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமா வேண்டாமா, இல்ல நான் ஒதுக்கி வைக்கணுமா, இல்ல தள்ளி வைக்கணுமா, இல்ல புறம் தள்ளணுமா, இல்ல நான் நடைமுறைப்படுத்தணுமா, இதை ஏதாவது நாம அந்த மௌனத்துல ஒரு அகத்தாய்வு நம்ம சுய ஆராய்ச்சி செய்யும் பொழுது முடிச்சிருக்கிறோமா, அந்த டாஸ்க நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறேனா, அதை நம்ம மௌனத்துல ஆராயணும். இதை ஆராய்ச்சி செய்யாம நாம எத்தனை தடவை மௌனத்திலே இருந்தாலும் ஒவ்வொரு தடவை நீங்க எண்ணம் ஆராய்தலோ ஆசை சீரமைத்தலோ நாம பண்ணோம்னா ஒவ்வொரு தடவையும் 5 எண்ணங்கள் 10 எண்ணங்கள் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்குமே தவிர, எண்ணங்களின் எண்ணிக்கையும் ஆசைகளின் எண்ணிக்கையும் கூடுமே தவிர, அதை வாழ்க்கையில் நான் எண்ணத்தை முறையாக ஆராய்ந்தேனா, ஆசைகளை நான் முறையாக சீரமைத்தேனா என்று பார்த்தால் ரிசல்ட் நமக்கு இருக்காது. அப்ப எங்க தவறு நடக்கிறது? எந்த இடத்துல மௌனத்திலே நான் மௌனத்திலே உட்காரணும், மௌனம் செய்யணும் அப்படின்னு உட்கார்றேன். ஆனால் அந்த மௌனத்திலே மௌனமெனும் சூனியமே ஆதி அப்படின்னு மகரிஷி சொல்கிறார். அந்த மௌனமெனும் சூனியமே ஆதின்ற நிலைக்கு நான் மௌனத்திலே போனேனா, அப்ப மௌனத்திலே போறது நம்ம மௌனத்துல ஒரு 1/2 மணி நேரமோ ஒரு 15 நிமிஷமோ அந்த நிலையில் இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஒரு க்ஷண நேரம், ஒரு க்ஷண நேரம், இந்த உடல் மனம் உயிர் எதுவுமே இல்லாத நேரம், சூன்யமான நேரம், அந்த ஒரு நேரம் நமக்கு இருந்துட்டா போறோம். அதுதான் நீங்க எப்ப வேணாலும் அந்த அனுபவத்தை உங்களுக்குள்ள நீங்க எடுத்துட்டு வரலாம். ஆனால் அந்த அனுபவத்தை நாம் எடுப்பதற்கு ரொம்ப 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 பிரயத்தனம் பண்ணணும். ஒரு உதாரணம் சொல்லலாம். நம்ம அது கூட இப்ப நாம ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போறோம். அந்த நண்பருடைய வீட்டுக்கு போன உடனே அவங்க வீட்டுல ஒரு ரிசப்ஷன்ல நாம உட்கார்ந்து இருக்கிறோம். அவங்க வீட்டு ஹால்ல ஒரு பெருசா ஒரு படம் ஒண்ணு மாட்டிருக்காங்க. அந்த படத்தை நாம பார்க்கிறோம். அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரியுது, ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தெரியுது,
வேற ஏதோ நீங்க எப்படி நீங்க எந்தெந்த ரூபத்துல பாக்குறீங்க அது மாதிரிலாம் தெரியுது. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வர முடியல. இந்த ஆர்ட்ல வந்து அப்படி இந்த டிசைன்ல என்னதான் இருக்குது. நீங்களும் ஒரு 1/2 மணி நேரமா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு முடிவுக்கு வரல. இன்னொரு நாள் போறீங்க. அந்த தடவை பார்க்கும்போதும் அந்த படத்தை பார்த்து நீங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு முயற்சி செய்றீங்க, முடியல. ஒரு நாள் உங்க நண்பர்கிட்ட கேட்குறீங்க. இந்த ஆர்ட் நானும் ஒவ்வொரு தடவ வரும்போதும் பார்க்கிறேன். அதுல என்னன்னு என்னால வந்து கண்டுபிடிக்க முடியல. அதுல என்ன இருக்கிறது? அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் சொல்றாரு, "நல்லா கண்களை விரித்து பாருங்க. கண்கள நல்லா விரிச்சு, மனச நல்லா விரிச்சு, அதுக்கு உள்ளேயே மன ஓர்மையோட பாருங்க. அத நல்லா பார்த்தீங்கன்னா, வலது பக்கமா பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. 2 குதிரையில வந்து 2 பேர் வரா மாரி ஒரு டிராவல் பண்ற மாரி இருக்கு பாருங்க." அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப நீங்க அப்படி ஒரு ஃபோக்கஸ் பண்ண உடனே, நீங்க இதுவரைக்கும் பார்த்த காட்சி எல்லாம் மறைஞ்சு, அந்த 2 குதிரையில 2 வீரர்கள் வரா மாரி மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரிகிறது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்போ எப்போ உங்க நண்பருடைய வீட்டுக்கு போனாலும், அந்த படத்த நீங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எங்க போய் நிக்கும்? அந்த இடத்துல போய் நீங்க பார்த்துட்டு சொல்லுவீங்க. அந்த அனுபவம். அதுபோல அதுபோல மௌனத்திலே என்ன சிதறல்களோடு, மனக்குழப்பங்களோடு, மனதிலே ஏற்படுகின்ற கவலைகளோடு, மற்ற எண்ணங்களோடு நாம் மௌனத்திலே இருந்தால், இந்த படத்துல எப்படி ஒரு உருவத்தை நம்மால் காண முடியாதோ, அதுபோல இந்த பிரபஞ்சத்திலே சூன்யத்தை, இறைவனை நம்மால் காண முடியாது. அப்போ அத காணணும்னா என்ன பண்ணணும்? அகக்கண் விரிய வேண்டும். அகக்கண். நமக்கு வந்து 2 உலகம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த உலகம் என்பது 1ஆ 2ஆன்னு கேட்டா, சில ஆராய்ச்சிலாம் நமக்குள்ள பண்ணணும். 2 உலகம்னு நம்ம சொல்லலாம். ஆராய்ச்சியாளர்கள் நாமெல்லாம். எப்படி 2 உலகம்னா, ஒன்று இறை உலகம், மற்றொன்று படைப்புலகம். இறை உலகத்திலே இறைநிலையை தவிர, இறைவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சம் என்கின்ற படைப்பு உலகத்திலே எல்லாம் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிற்கு உள்ளும் அந்த இறை உலகமே இருக்கிறது. அவ்வளவுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இறை உலகத்திலே இறைநிலை இறைவன் மட்டுமே இருக்கிறார். படைப்பு உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை தோற்றப் பொருட்களும் இருக்கிறது. அந்த அத்தனை தோற்றப் பொருட்களுக்குள்ளும் அந்த இறைவனே இருக்கிறான். புரியுதுங்களா? அப்போ நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அப்ப நான் யாரு? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்ப நான் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணணும்னா, எந்த இறை உலகம் இந்த படைப்பு உலகத்தை தோற்றுவித்ததோ, அந்த படைப்பு உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே நானும் ஒருவன். அப்ப நான் படைப்பு உலகத்திலே இருக்கிறேன். ஆராய்ச்சியின்படி, இறை தத்துவத்தின்படி, படைப்பு உலகத்திலே இருக்கின்ற அத்தனை தோற்றப் பொருட்களுக்கு உள்ளே இறை உலகம் இருக்கிறது. அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ படைப்பு உலகத்திலே இருக்கின்ற இந்த தோற்றப் பொருளாகிய நான் என்கின்ற இந்த காரண பெயருடைய எனக்கு உள்ளே எது இருக்கிறது? இறை உலகம் இருக்கிறது. அப்போ இந்த ஜீவன், இந்த சரீரம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புறக்கண்ணாலே படைப்பு உலகத்தை பார்க்கிறது. இந்த புறக்கண்ணாலே படைப்பு உலகத்தை பார்க்கிறது. அகக்கண்ணாலே அகக்கண்ணாலே எனக்கு உள்ளே இருக்கின்ற இறை உலகத்தை நான் பார்க்க வேண்டுமா? கூடாதா? இதுதான் மௌனத்துல ஆராய்ச்சி. பாரு, ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு சொன்னோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நமக்கெல்லாம்.
அதாவது மகரிஷி நமக்கு இந்த ஆக்கினை தவத்தை மனவளக்கலையில வரும்பொழுது முதல்லயே நமக்கு கொடுக்கிறார் மகரிஷி. ஆனால் இந்த வேதங்கள், வேதாந்தங்கள், சித்தாந்தங்கள் இவைகள் எல்லாம் கூறுவது உன்னுடைய சரீரத்திலே இருக்கின்ற இந்த புறக்கண்ணால் நீ புற உலகத்தை பார்க்கிறாய். உனக்கு உள்ளே இருக்கின்ற சூன்யத்தை உணர்வதற்கு அகக்கண் என்கின்ற நெற்றிக்கண்ணை எப்பொழுது உனக்கு திறக்கப்படுகிறதோ அப்பொழுது நீயே பிரபஞ்சம், பிரபஞ்சமும் நீயும் வேறு வேறு அல்ல, இந்த ஆத்மாவும் பிரபஞ்சமும் ஒன்றே, உன்னில் இருந்துதான் இந்த பிரபஞ்சம் வெளிப்படுகிறது என்ற ஒரு உயரிய தத்துவம் உனக்கு உணரும். அப்போ இந்த ஒரு ஹை பிலாசபி, இந்த உயர்ந்த தத்துவம், இந்த வேதம், வேதாந்தங்கள் எல்லாமே, மகான்கள், சித்தர்கள், யோகிகள் எல்லாமே ஒரு ஆக்கினை என்கின்ற ஒரு நெற்றிக்கண், மூன்றாவது கண், ஞானக்கண்ணை நாம் திறந்தாலே, முறையாக தவம் செய்தாலே அந்த சூன்ய நிலைக்கு நம்மால் செல்ல முடியும். இது மகான்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அப்ப நாம தினமுமே ஆகினை தவம் பண்றோமே, ஏன் இன்னும் நம்ம அதுல நம்மளால சித்தி அடைய முடியல, நாம இன்னும் அதுல பயிற்சியில தானே இருக்கிறோம் அப்படின்னு சில கேள்விகள் நமக்குள்ள வரும். நண்பர்களே, கொஞ்சம் இப்போ இதே வேதாத்திரியம் சொல்றத கொஞ்சம் பாருங்களேன். அகக்கண்ணால் இறை உலகத்தை நீ பார்க்கலாம்னு வேதம், வேதாந்தம் சொல்கிறது. வேதாத்திரியம் என்ன சொல்கிறது? உருவ மத்தியிலே ஆக்னா சக்கரத்திலே மனம் வைத்து நீ தவத்தில் புலன் கடந்த நிலையிலே, மனம் கடந்த நிலையிலே, புருவ மத்தியிலே மனம் வைத்து தவம் இயற்றும் பொழுது புருவ மத்தியிலே உயிரினுடைய அழுத்தத்தை உணர்கிறேன். சரியா? இது முதல்ல புருவ மத்தியில். அப்ப நான் உயிரினுடைய அழுத்தத்தை தானே நான் இங்க உணர்றேன். எப்படி இறை உலகத்தை நான் உணர்றேன்? ஒரு கேள்வி வருது நமக்கு, இல்லையா? இங்கதான் மகரிஷியினுடைய ஒரு பெரிய ரகசியம். புருவ மத்தியிலே ஆக்கினை தவத்திலே உயிரினுடைய அழுத்தத்தை நான் உணர்கிறேன். அந்த உயிர் இந்த சரீரத்துக்கு உள்ளே லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிகல்ஸ், உயிர் துகள்களாக வலமிருந்து இடமாக இந்த சரீரத்துக்கு உள்ளே சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த சுழன்று கொண்டிருக்கின்ற ஒரு உயிரைத்தான் புருவ மத்தியிலே உணர்கிறேன். சுழன்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உயிர் துகள்களுக்கு உள்ளே இறை துகள்கள் தான் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு இறை துகள்களுக்கு உள்ளே சூன்யம் என்கின்ற சுத்த வெளிதான் இருக்கிறது. அந்த சூன்யம் என்கின்ற சுத்த வெளி தன்னுடைய சூழ்ந்தெடுத்தும் ஆற்றலாலே துகள்களாகிறது. அந்த துகள்கள் தான் இந்த ஒவ்வொரு உயிர் துகள்களுக்கு உள்ளிருந்து இந்த ஜீவனை இயக்குகிறது. அப்ப சொல்லுங்க, உயிரினுடைய அழுத்தத்தை உணர்ந்தால் ஆக்கினை தவத்திலே சூன்யத்தை நாம் உணர்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு ஆக்கினை தவத்திலேயே நாமும் அந்த இறை உலகம் என்று சொல்லுகின்ற சூன்யத்தை நம்மால் உணர முடியுமா? முடியாது. ஆனா இது ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒன்றை உச்சகட்டம் என்று வேதங்கள் சொல்கிறதோ அந்த ஒன்று வேதாத்திரியத்திலே
ஆரம்ப நிலை தவமாகத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் நாம என்ன பண்றோம்? மொத்தம் 9 வகையான தவங்கள் நம்ம செய்யறோமே மேல மேல. எந்த ஒன்று உச்சம் என்று சொல்கிறதோ அந்த ஒன்றே வேதாத்திரியத்தின் ஆரம்பம் என்றால், வேதாத்திரியத்தின் உச்சம் அப்ப எங்க இருக்கும்? இதுதான் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு தருணம் அன்பர்களே. அப்போ ஏன் இந்த தத்துவத்தை எல்லாம் நாம இதெல்லாம் நம்ம திரும்ப 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 வந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை நாம வந்து தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடியா வச்சுக்கணும். அத்தனையும் தயாரா வச்சுக்கிட்டு தான் அந்த காரியத்திலேயே நம்ம ஒரு செயல்லயே இறங்கணும். அப்படி இறங்குனாதான் நமக்கு அதுல வந்து ஒரு சித்தி அடைய முடியும், வெற்றி அடைய முடியும். அந்த வகையில தான் இந்த மௌனம் என்பது, மௌனம் நான் இருக்கிறேன்னா நான் இல்லை. மௌனம் என்பது சரீரம் கடந்த நிலை, மனம் கடந்த நிலை, புலன்கள் கடந்த நிலை, கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு நிலை ஒன்று இருக்கிறது. அந்த நிலைக்கு நான் போகணும். அந்த நிலைக்கு நாம் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த சரீரம் தான் அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும். இந்த சரீரம் இல்லாம நம்மளால ஒண்ணுமே வந்து செய்ய முடியாது. இல்லையா? அப்போ இந்த தேகம், அந்த தேகம் கடந்து உள்ள போகணும். அந்த தேகம் கடந்து அக உலகத்துக்குள்ள இந்த மௌனத்துல முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எந்த மௌனத்திலே நான் இப்பொழுது அமரப் போகிறேனோ, எந்த மௌனத்திலே எந்த ஒன்றை நான் உணரப் போகிறேனோ, எந்த ஒன்றை உணர்வதற்கு இந்த சரீரம் உதவியாக இருக்கிறதோ, இந்த சரீரம் நான் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சு. ஏன்னா, முதல்ல ஒரு தீர்மானம் நம்ம பண்ணிட்டோம். நானே பிரபஞ்சம், பிரபஞ்சமே ஆத்மா. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவிலும் ஆத்மாவே வியாபித்திருக்கிறது. இந்த பிரபஞ்சமும் ஆத்மாவும் ஒன்றே. எனவே இது இரண்டுமே சூன்யத்தின் பிம்பம். இதைத்தான் முதல்ல நம்ம தீர்மானமா எடுத்துக்கிட்டு உள்ள உட்கார்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுல குழப்பம் வரக்கூடாது. அப்போ அந்த நிலையில நான் உள்ளே போகும் பொழுது, இந்த சரீரம் என்பது எனக்கு வந்து ஒரு கருவி. இந்த கருவியை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து என்ன பண்ண போறேன்? இந்த கருவியை வைத்துக் கொண்டுதான் எந்த ஒன்றை இந்த கருவி இயக்குகிறதோ அந்த ஒன்றே மூலம். அந்த மூலத்தை உணர்கின்ற ஒரு காலம். அதுதான் இந்த மௌனம். அப்ப இந்த சரீரம் நான் இல்ல. அப்ப சரீரம் நான் இல்ல. ஆனால் இந்த சரீரம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரம் நான் இல்ல அப்படின்னு சொன்னா நாம உடனே என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, சரீர அபிமானத்தை முதல்ல நாம வந்து விடணும். கொஞ்சம் எல்லாரும் பயப்படுவீங்க. சரீர அபிமானத்தை, சரீரத்தின் மீது இருக்கின்ற பற்றை நான் விட வேண்டும். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து உயிர் வாழணும்னு ஆசை இருக்கு. உயிர் வாழணும்னு ஆசை இருந்ததுன்னா, இந்த சரீரத்தின் மேல நமக்கு பற்று இருக்குமா இருக்காதா? நிச்சயமா இருக்கும். அப்ப இந்த சரீரத்தின் மேல இருக்கிற பற்றை நான் எப்படி நானு விட முடியும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரீரத்தின் மேல நமக்கு பற்று இருக்கக்கூடாது. இந்த தேகம் நல்லா இருக்கணும். இந்த தேகம் சிறப்பா இருக்கணும். இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு தான் நான் பிறவிக் கடலை நீந்தணும். இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு தான் எதுக்கோசரம் நான் பிறந்தேனோ, இந்த பிறப்பினுடைய நோக்கத்தை நான் வந்து இந்த ஒரு ஜீவன்லயே, இந்த ஒரு பிறவியிலேயே நான் வந்து முழுமை பெறணும். அதுக்கு இந்த சரீரம் எனக்கு வந்து உதவி செய்யணும். அப்படின்னு மனசை கொஞ்சம் நாம மாத்திட்டோம்னா, இந்த சரீரத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதைத்தான் மகான்கள் சொன்னாங்க. எத்தனையோ மகான்கள் சொன்னாங்க. ஒரு மகான் வந்து என்ன பண்ணாங்க, எத்தனையோ மகான்கள் வந்து ஒரு இடத்துல வந்து
அன்னை தெரசா அவர்கள் ஒரு இடத்துல நன்கொடை கேட்க போகும் பொழுது கை நீட்டும் பொழுது ஒரு கையில ஒரு அன்பர் தன் வாயிலிருந்து எச்சிலை துப்பினார். இன்னொரு கையை காமிச்சாங்க. அதை தொடச்சுக்கிட்டு இது எனக்கு கொடுத்துட்ட, அவங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்னு இன்னொரு கையை காமிச்சாங்க. அதுதான் பல மகான்கள் தனக்கு உடல்ல ஒரு நோய் வரும் பொழுது எனக்கு இல்ல அது இந்த சரீரத்துக்கு வந்திருக்கு, ஏன்னா இந்த சரீரம் நான் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. புத்தர் ஒரு ஊர்ல ஒரு சத்சங்கம் பண்ண போகும் பொழுது பல விதத்துல அவரை திட்டினார்கள். அவருடைய சீடர்கள் கேட்டாங்க, இப்படி திட்டுறாங்களே, நீங்க வாய்ப்புடின்னு பேசாம இருக்கல, இந்த சரீரத்தை தானே திட்டினாங்க, அவங்க என்ன திட்டலையே அப்படின்னு சொன்னார். இதுதான் சரீரத்தின் மீது இருக்கின்ற அபிமானத்தை நாம விடணும். இந்த சரீரம் நம் கருவி. இந்த கருவி இல்லாம நம்மளால அதை உணர முடியாது. அந்த கருவியை வச்சுக்கிட்டு தான் நாம உள்ள போகணும். அப்போ எந்த ஒரு கருவியை நான் வைத்துக்கொண்டு உள்ளே செல்கிறேனோ அந்த கருவி நல்லா இருக்கணும், நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ எந்த கருவியை வைத்துக்கொண்டு மூலத்தை நோக்கி என்னுடைய பிரயாணம் செல்கிறதோ அந்த கருவி நான் அல்ல, இந்த சரீரம் நான் அல்ல. சரி, உள்ள போறோம். உள்ள போன உடனே இதை அத்தனையும் எது உணர்கிறது? புற உலகத்தோடு இருக்கின்ற தொடர்புகளை எனக்கு கொடுத்து 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 அந்த புற உலகத்தோடு எனக்கு இந்த பிரபஞ்சத்தோடு எனக்கு ஒரு நெட்வொர்க் தொடர்பு இருக்கிறதுனாலதான் இந்த சரீரம்னு ஒண்ணு தெரியுது. நான் உன்னை பார்க்கிறேன், நீ என்ன பார்க்கிறேன்னு நம்ம சொல்றோம். நான் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறேன்னு சொன்னாலே யாரை பார்க்கிறோம்? நான் உங்களை பார்க்கிறேன், நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள், அவ்வளவுதான். இது அத்தனையும் நமக்கு உள்ளே எப்படி இது அத்தனையும் நமக்கு உணரப்படுகிறது அப்படின்னு சொல்லுங்கன்னா, ஞானம் என்று சொல்லுகின்ற அந்த ஞான இந்திரியங்கள் என்று சொல்லுகின்ற தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, பார்வை உணர்வு, ஓசை உணர்வு, இந்த ஐந்தும் என்ன பண்ணும்? இந்த ஐந்தும் நமக்கு உதவி செய்யணும். எப்ப உதவி செய்யும்? இந்த சரீரம் நான் அல்ல, எல்லா செயல்களையும் நான் தான் செய்யறேன்னு சொன்னா புலன்கள் கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம். செய்கின்ற செயல்கள் அனைத்தும் தானாக நடைபெறுகிறதுன்ற ஒரு சிந்தனை எனக்கு வந்துருச்சுன்னா அதுதான் அடுத்தது புலன்கள் கடந்த நிலையிலே. அப்போ எல்லாவற்றையும் இத்தனை நாளா இந்த புலன்கள் ஒண்ணு இருக்கவே தானே நான் நான் செய்தேன்னு சொன்னேன். அந்த புலன்களும் நான் அல்ல. புரியுதுங்களா? முதல்ல சரீரம் நான் அல்ல. இந்த சரீரம் எனக்கு இருக்கு, இது ஒரு கருவி. இந்த கருவியை கொண்டு இந்த மூலத்தை நோக்கி என் பயணம் போறது, அதுக்கு இதெல்லாம் தடையா இருக்குது. இந்த தடையெல்லாம் கடந்து நான் உள்ள போறேனே, இது எல்லாம் ஒண்ணு எனக்கு அப்பப்ப சொல்லிக்கிட்டு இருக்குதே. சொல்லும் பொழுது நான் உள்ள நுழையறதுக்கு முயற்சி செய்தாலும் என்னுடைய பதிவுகள் இந்த புலன்கள் வழியா என்ன பண்றது? என்னை வெளியில இழுத்துட்டு போறதே, இதுவும் எனக்கு தடையா இருக்கிறதே. அப்படி என்றால் இது மூலமாக இருக்க முடியாது. சரீரம் ஒரு நாள் அழிய போறது, அது மூலம் அல்ல, பொய். புலன்களும் இன்னைக்கு ஒண்ணு சொல்லும், நாளைக்கு ஒண்ணு சொல்லும். அப்ப இந்த புலன்களும் நான் அல்ல, சரீரமும் நான் அல்ல, இந்த புலன்களும் நான் அல்ல. அப்ப இந்த ரெண்டும், சரீரம் நான் இல்ல, புலன்கள் நான் இல்ல, இந்த ரெண்டும் கடந்து இப்ப நான் உள்ள போய் நிக்கிறேன், மனசுகிட்ட போய் நிக்கிறேன். அப்ப நிக்கும் பொழுது என்ன நடக்கிறது எனக்கு உள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவாத்மா, அதாவது இந்த ஜீவன், இந்த உள்ளுக்குள்ள உயிர்னு ஒண்ணு இருக்கு, ஜீவன். இந்த ஜீவன் ஒண்ணு எனக்கு உள்ள இருந்தாதான் இதுக்கு பேர் சரீரம். இந்த ஜீவன் ஒண்ணு இல்லைன்னா இதுக்கு பேர் என்னது? பிரேதம் அல்லது பிணம். அது உண்மைதானே? ஜீவன் பிளஸ் சரீரம்
இந்த சரீரம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அடுத்து எது இருக்கும்? புலன்கள் இல்லாத சரீரம் இல்லை, இல்லையா? அப்போ இது என்ன பண்றது? இந்த ஜீவனும் இந்த சரீரமும் சேர்ந்து இந்த உள்ளே இருக்கின்ற 5 புலன்கள் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாயா உலகத்தோட ஒரு நெட்வொர்க்கை நமக்கு கொடுத்துருது. இப்ப பாருங்க, சரீரம், ஜீவன், புலன்கள். இந்த புலன்கள் சும்மா இருக்குமான்னா சும்மா இருக்காது. என்ன பண்ணும்? இந்த புலன்கள் தான் நீ வாழ்க்கையிலே செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படை எதுன்னு கேட்டீங்கன்னா புலன்கள் தான். அப்ப இந்த புலன்கள் என்ன பண்ணும்? உனக்குள் இருக்கின்ற பதிவுகளை நிறைவேற்றுவதற்காக இந்த புலன்கள் மூலமாக செயல்களை செய்ய வைக்கும். பாருங்க, இப்ப 4வது என்னாச்சு? ஜீவன், சரீரம் பிளஸ் புலன்கள் பிளஸ் செயல் 4வது. அப்ப நாம ஒரு செயலை நாம இப்ப செய்துட்டோம். இந்த செயலுக்கேத்த ஒரு விளைவு ஒண்ணு வருது பாருங்க, அது 5வது. இந்த 5ம் ஒண்ணு சேரும் ஒரு சரீரத்துக்குள்ள. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் எந்த செயலை செய்தாலும், எந்த செயலை நாம் செய்தாலும் இந்த 5ம் நமக்கு உள்ளே எழுச்சி பெறும். இந்த 5ம் நமக்குள்ளே, இந்த 5ம் நமக்குள்ளே எழுச்சி பெறும் பொழுது சரீரம், ஜீவன், புலன்கள், செயல், விளைவு ஈக்குவல் டு கர்மா. இப்ப கர்மானா நாம சும்மா சொல்றோமே, பதிவுகள் கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது ஒன்னும் சாதாரணமா வரல. ஜீவன் ஒண்ணு இருக்கணும், சரீரம்னு ஒண்ணு இருக்கணும், புலன்கள்னு ஒண்ணு இருக்கணும். அதுல இருந்து என்ன பண்ணும்? உன்னுடைய வினைப்பதிவுகள் செயல்களாக மேலே எழும்பும். அந்த செயலுக்கு ஏத்த ஒரு விளைவு வரும். இது அத்தனையும் உணர்றது எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசு தான். இப்பதான் நம்ம அந்த இடத்துக்கு போய் நிக்கிறோம். நம்ம இப்போ அந்த இடத்துல போய் நாம இப்ப நிக்கிறோம். எந்த சரீரம் எனக்கு உதவி பண்றதோ அது நான் இல்லை. இப்படி ஒரு ஆராய்ச்சிக்கு உள்ள நுழையறதுக்கு இந்த புலன்கள் எல்லாம் புற உலகத்தோட தொடர்புல இருக்கிற இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புல இருக்கிற இந்த புலன்கள் எல்லாம் அடக்கி 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 அக உலகத்துக்குள்ள நான் போறப்பா, எனக்கு உள்ள இருக்கிற இதே உலகத்தை பார்க்க போறோமான்னு சொல்ற அந்த புலன்களும் நான் அல்ல. அதுவும் கடந்து ஒரு இடத்துல போய் மனசு போய் நிக்கிறது. அந்த மனக்குகை, அந்த மனக்குகையில போய் நிக்கணும். அததான் ரமண மகரிஷி கூட ஒண்ணு சொல்றாரு பாருங்க. மனக்குகை இருத்தி என்னை, மனக்குகை இருத்தி என்னை மௌன உபதேசம் செய்தாய். மனக்குகை இருத்தி என்னை மௌன உபதேசம் செய்தாய். மயக்குரு மனப்பேய் அகல, மயக்குறும் மனப்பேய் அகல மௌனம் மந்திரமன்றோ அப்படிங்கிறாரு. அப்ப அந்த மனக்குகை இருக்கு பாருங்க, அந்த இடத்துல போய் நாம நிக்கணும். அந்த இடத்துல நின்னுட்டோம்னா அதுதான் சரீரம் கடந்து, புலன் கடந்து, அகக்கண், கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாததுன்னு சொன்னது. கண் என்றால் இந்த புறக்கண்ணு, கருத்து என்றால் மனம். அப்போ புறக்கண் கடந்து உள்ள போய் கருத்து மனசாலையும் பிடிக்க முடியல. ஏன் பிடிக்கலான்னு போற, அதுக்குள்ளேயும் மனசு நமக்கு வெளியில எங்கேயாவது போயிடும் நமக்கு அப்படி. ஏன்னா இந்த மனசு எப்பவுமே ஒரு இந்திரிய வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது அப்படி வெளியில போயிடும். ஏன்? மயக்குரு, இது மயக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எனக்கு மாயை, இல்யூஷன் எனக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மயக்குறும் மனப்பேய் சாக, மனம் இறக்க வேண்டும். எப்பொழுது உன்னுடைய மனம் இறக்கிறதோ,
மனம் எப்ப இறக்கணும்? நான் இருக்கும் பொழுதே மனம் இறக்க வேண்டும். அதுதான் மௌனம். நாம இறந்து போனதுக்கு அப்புறம் மனம் இறக்கிறது மௌனம் அல்ல. அது வேற ஒரு முக்தி. நான் இருக்கும் பொழுதே மனம் இறக்க வேண்டும். அதுதான் மயக்குறும் மனப்பேய் சாக அல்லது அகல. அது வெளியில போன எனக்கு மௌனம் மந்திரம் அன்றோ. அதுதான் அந்த இடத்துல வார்த்தைகள் இல்ல. சமாதி பாஷை அப்படின்னு பேர், இதுக்கு பேர் வேதத்துல சமாதி பாஷை அப்படின்னு பேர். அந்த இடத்த போய் நாம டச் பண்ணணும். அந்த இடத்த இன்னொரு பாடல்ல சொல்லும் பொழுது ரமண மகரிஷி சுகக்கடல் பொங்க, எனக்குள்ள என்ன பொங்கணுமா? சுகக்கடல் பொங்கணும். எனக்கு உள்ள சுகக்கடல் பொங்க சொல் உணர்வு அடங்க. பாருங்க, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு உயிர் இருக்கிறது. சுகக்கடல் பொங்க சொல் உணர்வு அடங்க சும்மா இருந்திடங் அருணாச்சலா அப்படிங்கிறார். அவருடைய இந்த அருணாச்சல அக்ஷர மணமாலையில பார்க்கும்போது ஒவ்வொரு 2 வழியிலையும் இந்த அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலான்னு அவர் சொல்லுவார் ரமண மகரிஷி. அவர் அருணாச்சலம்னு சொல்றது லார்டு சிவாவை சொல்லல. அவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கல. அருணம் என்றால் மனம், அச்சலம் என்றால் ஆத்மா. எவர் ஒருவர் இந்த மனதை ஆத்மாவோடு இணைக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் அருணாச்சலம் தான். அதுக்கான பயிற்சி தான் இந்த மௌனம். நல்லா ஞாபகம் வச்சு. 2 அர்த்தத்தை எடுத்துக்கலாம். ஒரு அருணாச்சலம் லார்டு சிவான்னு எடுத்துக்கலாம், சிவன். இன்னொரு பொருள் மனம் பிளஸ் ஆத்மா ஈக்குவல் டு அருணாச்சலம். ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணையம். அந்த இணைகின்ற தருணம் இருக்கு பாருங்க, சொல் உணர்வு அடங்கிடும். அப்போ ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு உணர்வு இருக்குன்னா சொல்லே இல்லாத இடம் உணர்வு இல்லை, அதுதான் சூன்யம். சும்மா இரு, அவ்வளவுதான். இப்ப மகான்கள்லாம் இப்படி பாடல்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பாடல்களுடைய உட்பொருளை நாம் புறக்கண்ணால் பார்த்து படித்துவிட்டு ஒரு புலன்கள் நிலையிலேயே நாம் அதை உணர்ந்தோம்னா சில வார்த்தைகளா தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த சொல் உணர்வு அடங்கறதுக்கு நாம் போகணும்னா சரீரம் கடந்த நிலை, புலம் கடந்த நிலை, மனம் கடந்த நிலை, அகக்கண் கடந்த நிலை, புறக்கண் கடந்த நிலை, அகக்கண்ணால் உள்ளே நீ ஆழமாக பார்க்கும் பொழுது, எப்பொழுது நீ அதை பார்க்கிறாயோ அப்பொழுது நீயே அதுவாக மாறிவிடுவாய். அதுவே இது, இதுவே அது. அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். அந்த ரெண்டும் கூடுகின்ற ஒரு இடம் இருக்கு பாருங்க, சங்கமிக்கின்ற இடம் இருக்கு பாருங்க. எல்லாம் கடந்த நிலையிலே அந்த சங்கமிக்கின்ற ஒரு இடம் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல சரீரம் தெரியல, புலன்கள் தெரியல, மனம் தெரியல, புறக்கண் தெரியல, எந்த பிரபஞ்சம் என்னுள்ளிருந்து தோன்றியதோ அந்த பிரபஞ்சமும் தெரியல. எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் சூன்யம், பாழ், மௌனம். அதைத்தான் மகரிஷி சொல்றார், மௌனம் எனும் சூனியமே ஆதி. அந்த இடத்திலே உணர்பவன் இல்லை. எந்த ஒன்றை இந்த உணர்பவன் உணர்ந்தானோ அந்த உணரப்பட்ட பொருள் மட்டுமே அந்த இடத்திலே நிற்கிறதே தவிர பார்த்தவர் இல்லை.
பார்க்கப்பட்ட பொருள் மட்டுமே என்றென்றும் நிலைத்து நிற்கும். அதுவே ஆதி, அதுவே மௌனம். இந்த நிலைக்கு நாம வரணும். இந்த நிலைக்கு நாம வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி பலவிதமான முயற்சிகள், யுக்திகள் நாம செய்யணும் அன்பர்களே. சோ இன்னைக்கு நாம இந்த யுக்தியில 3 விஷயத்தை பார்த்திருக்கிறோம். குறிப்பா நானே பிரபஞ்சம், பிரபஞ்சமே ஆத்மா, பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் ஆத்மாவே வியாபித்திருக்கிறது. எந்த ஆத்மாவும் எந்த பிரபஞ்சமும் இருக்கிறதோ, எந்த ஆத்மா எந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறதோ, இவை இரண்டும் ஆத்மாவும் பிரபஞ்சமும் சூன்யத்தின் பிம்பமே. இதை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு ஆராய்ச்சி நம்ம பண்ணோம். இந்த ஆராய்ச்சியை நம்ம இந்த ஒரு மாத காலம் தொடர்வோம். தொடர்ந்து நம்ம அடுத்த மௌனத்துல 8வது பாகத்துல அந்த சமாதி பாஷையில நம்ம இன்னைக்கு முடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த சமாதி பாஷையை பத்தி நாம சொல் உணர்வு அடங்கக்கூடிய நிலையிலே ஒரு யுக்தியோடு நாம பார்க்கலாம். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனைக்கு வாய்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் ஆழியார் ஐடி இயக்குநரகத்திற்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்திலே நாம் சந்திப்போம். அதுவரை மௌனமாக என்னை நான் அறிவதற்கு ஒரு யுக்தியை கையாள்வோம் என்று கூறி சிந்தனையை நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்பொழுது நாம் ஐயாவுடன் கேள்வி கேட்க இருக்கின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசிகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பதாக டாக்டர் ஜெகநாதன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம். டாக்டர் ஜெகநாதன், 87 வயது, சென்னை அண்ணா நகர் செயலாளர். தெய்வ தம்பதிகள் இருவரும் உலகம் முழுவதும் சுற்றி வேதாத்திரியத்தை பரப்ப இறையர்களும் குருவர்களும் அவர்களுக்கு எப்பொழுதுமே துணை நிற்கட்டும். கேள்வி: நான் அனுதினமும் 365 நாட்களும் தவறாமல் ரிஷி மூலத்தில் எழுந்து ஐவகை தவங்களையும் செய்து குரு காணிக்கை செலுத்தி வருகிறேன். முக்கியமாக என் மனைவி இறந்த நாள் அன்றும் சகோதரர் சகோதரிகள் இறந்த நாள் அன்றும் ஐவகை தவங்களை செய்து குரு காணிக்கை அளித்தேன் என்பது மிகவும் முக்கியம். இதனால் நான் இறைநிலை உணர்வு பெற்று அறநெறி வாழ்வு வாழ்ந்து இப்பிறவியிலேயே முழுமை பேறு அடைய முடியுமா என்பதற்கு அறிவுரை தாருங்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஜெகநாதன் ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு தொடர வாழ்த்துக்கள். அதாவது ஒரு குருவுக்கு நாம செய்கின்ற ஒரு காணிக்கை, ஒரு பெரிய காணிக்கை இதுதான். மகரிஷி அவர்கள் பிரம்மஞான பயிற்சி முடிஞ்ச உடனே நமக்கு மகரிஷி அவர்கள் சொல்கின்ற ஒரு பிளஸிங்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற அத்தனையுமே உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன். இதுக்கு நீங்க பதிலுக்கு இந்த குருவுக்கு ஏதாவது நீங்க காணிக்கை செலுத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை எனக்கு காணிக்கையா செலுத்துங்க அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்லுவார். அது போல அந்த குரு கொடுத்திருக்கிற அந்த ஐவகை தவங்களையும் நாள் தவறாமல், குடும்பத்திலே ஒரு துயரம் நடந்தாலும் அதையும் எப்படி இருந்தாலும் அது நடந்ததுக்கு நம்மளால ஒன்றும் நம்ம கையில எதுவுமே இல்லைன்னு உணர்ந்து கொண்டு அந்த குரு நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஒரு சத்தியத்தை, அந்த குரு நமக்கு நம்ம என்ன எதிர்பார்த்தாரோ அதை நீங்க இந்த வயதிலும் இன்று வரை 84 வயது வரை நீங்கள் அதை செய்து வருகிறீர்கள். உங்களுடைய தொண்டு குரு சேவை என்றென்றும் தொடர வேண்டும். நீங்கள்லாம் ஒரு கேள்வியே கேட்க வேண்டாம். ஏற்கனவே நீங்க எல்லாமே பிரம்மமாகி நின்றவர்கள், பிரம்மத்தை உணர்ந்தவர்கள். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். இருவருக்கும் நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜாராம் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல் பேசுறியா. ரொம்ப அருமையான இந்த தொடரை நீங்க பண்ணிட்டு வரீங்க, நல்லா இருக்கு. 2 கேள்வி கேட்க போறேன். ஒண்ணு இப்போ ஒரு ஆழ்ந்த மனசுல தோன்றது கேள்வி எனக்கு வந்திருக்கு, எனக்கு பதில் கொடுக்காம இருக்கேன். இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் தவம் பண்ணிட்டு தவம் முடிவில்
இந்த உடலும் உள்ளம் தூய்மையை பெறட்டும்னு சொல்லிடுறோம். அப்படி சொன்ன பிறகு தூய்மை ஆயிடுதா இல்லையான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம வந்து இது மௌனம் ரொம்ப நேரம் தவம் பண்ணி ஆராய்ச்சியில பண்றோம் நம்ம? சரி, அடுத்த கேள்வி சொல்லிடுங்க. அடுத்த கேள்வி வந்து உடற்பயிற்சி பத்தினது. எனக்கு வந்த கேள்விதான், பதில் தெரியலாம கேட்கிறவங்கள. இப்ப வந்து சில சுழற்சிகள் பண்ணும்போது 3 பண்ணும்போது ரைட்டு லெஃப்ட் 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 பண்றோம். ஆனா 5 சுழற்சி பண்ணும்போது ஃபார்வர்ட் பேக்வர்ட் மட்டும்தான் இருக்கு, ரைட் லெஃப்ட் தான் இருக்கு, 3வது இல்ல, ஏன்? சரி, முதல் கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, தவம் ஆ. தவம் தவம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். தன்னை அறிதல். ஆ. தன்னை அறிகின்ற நிலையில், தன்னை அறிதல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனம்னு ஒண்ணு இல்லாம ஒரு மனிதனால தன்னை அறிய முடியாது. சரி. ஆ. அந்த தன்னை அறிகின்ற நிலையில போய் முதல்ல நிக்கிறதுக்கு தான் தவம். ஓ, வெரி குட். அப்ப ஆமா, தன்னை அறிகின்ற இடத்துல நீங்க வந்து இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ரூட் இருக்குல்ல, இந்த வழியா போகணும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷனுடைய ரூட்டுக்கு பேர் தான் வந்து மெடிடேஷன். ஓகே, அப்போ எண்ணம் உதிக்கின்ற இடம், எண்ணம் உதிக்கின்ற இடம், மனம் பிறக்கின்ற இடம், மூச்சு பிறக்கின்ற இடம், இது எல்லாமே ஒரே இடம் தான் நமக்குள்ள, இந்த சரீரத்துக்குள்ள. அந்த இடத்துல போய் நீங்க நின்னாதான், அந்த இடத்துல போய் நிக்கிறது தான் மெடிடேஷன். அந்த இடத்துல போய் நம்ம நிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றோம். அப்பதான் வந்து என்ன ஆகும்னா, உடல் தூய்மை அடைஞ்சி, அந்த உடல் சொன்னாலே வந்து நமக்கு சொன்ன இல்லையா, சரீரம் தான் உடல். உடல்னு சொன்னாலே அது வந்து அதுல வந்து ஒரு ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த ஜீவன் முதல்ல தூய்மை அடையும். அப்போ தூய்மை அடைஞ்சதுன்னா உடலும் உள்ளமும் சொல்லும் பொழுது ஆன்மா. மனம் உதிக்கின்ற இடத்துல போய் நீங்க நின்னாதான் அந்த ஆன்ம தரிசனம் கிடைக்கும். அப்ப கிடைச்சிருச்சுன்னா இது சரீரமும் தூய்மை அடைஞ்சிடும், ஆத்மாவும் தூய்மை அடைஞ்சிடும். அப்போ அந்த இடத்துக்கு போறதுக்கு மௌனம், அந்த இடத்துல போய் உங்களை வந்து அழைச்சிட்டு போய் விடுறது தியானம். அப்ப தியானம் இல்லாம மௌனம் சித்தி ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல கிளியரா விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. இப்ப 2வது क्वेश्चन கேட்டீங்களா, எதுல கை பயிற்சியில சொல்றீங்களா வேற பயிற்சியில சொல்றீங்களா? அது இப்போ இந்த முகலமுத்திரை வச்சு நம்ம ஃபார்வர்ட் பேக்வர்ட் பண்றோமே, அது 2 தான் பண்றோம், 3வது பண்றது இல்லையேங்கிறேன். 3வது எந்த இடத்துல? 3வது ஒண்ணு கிடையாது. அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்றோம் நம்ம. அது ஆமா, அவ்வளவுதானே. இப்போ திருப்பியும் வந்து ஒரு சில பயிற்சிகள்லாம் திருப்பி ரைட்ல இருக்கு, இன்னொரு ரைட்ல பண்ணலன்னு கேக்குறீங்களா? அப்படி நீங்க அப்படி கேக்குறீங்க. உதாரணத்துக்கு வந்து நாம வந்து இப்ப கால் முட்டிய சுழற்றும் போது வலது 3 இடது 3 திருப்பி வலது 3ல விடுறோம். ஆமா, அது மாதிரி தானே கேக்குறீங்க? அது இல்ல, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஷோல்டர் பாலுக்கு வந்து லூப்ரிகேஷன் கொடுக்கறீங்க இல்லையா? இந்த ஷோல்டர் பால் லூப்ரிகேஷன் கொடுக்கும்போது அதனுடைய டைரக்ஷன் வந்து 360 டிகிரி இப்படித்தான் நீங்க பாக்குறீங்க. இப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப அதை அப்படி பார்க்கும் பொழுது நீங்க ஆரம்பமே எங்க இருந்து பாக்குறீங்க? வலமிருந்து இடமா தான் எடுத்துட்டு போறீங்க நீங்க அதை. அப்போ வலமிருந்து இடமா எடுத்துட்டு போறீங்க. திருப்பி என்ன பண்றீங்க? இடமிருந்து வலமா நீங்க எடுத்துட்டு வந்து விடுறது திருப்பி வலதுல தான் எடுத்துட்டு வந்து விட்டுறீங்க. அதனால நீங்க இன்னொரு தடவை வந்து அது திருப்பி வந்து இடது லெப்ட்ல இருந்தாதான் நீங்க வலதுக்கு எடுத்துட்டு வரணும். ஆனால் நீங்க கால் முட்டி சுத்தும் போது பாருங்க, முதல்ல ரைட்ல 3 அப்புறம் லெஃப்ட்டுக்கு போயிட்டீங்க. லெஃப்ட்ல இருந்து திருப்பி ரைட்டுக்கு தானே வரணும். அதனாலதான் வந்து ஐயா, நீங்க வந்து நல்லா யோசிக்கிறீங்க. மகரிஷி நமக்கு மேல அதெல்லாம் கரெக்டா யோசிச்சு தான் கொடுத்திருக்காரு எல்லாம். அப்பப்ப சந்தேகம் வருது, கேட்டுக்கிறேன். கண்டிப்பா, எப்போலாம் கேட்க. நன்றி ஐயா. நன்றிகள் ஐயா, இருவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கல்யாணி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்ங்க. ஐயா ரொம்ப சிறப்புங்க. நேத்து தாங்க நினைச்சோம், நிறைய நாள் ஆச்சு ஐயாவோட சிந்தனை இல்லையே அப்படின்னு சொல்லி நினைச்சோம். இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷங்க.
ம் ஐயா இப்ப நான் வந்து நீங்க சொன்னீங்க ஆத்மா வந்து நம்மளுக்குள்ளார பிரபஞ்சம் எல்லாமே, இது சுயம் எல்லாம் சொன்ன சிந்தனைகள்லாம் வந்து நம்ம ஆழ்ந்து பண்ணும்போது அந்த ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க. இப்ப ஒரு 3 இயர்ஸா நான் வந்து சரியா பண்ணல. அதுக்கு முன்னால வந்து நான் பண்ணும்போதெல்லாம் வந்து நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்குள்ளார நிறைய கேள்விகளும் வந்தது. தெளிவான கேள்வியா இருந்தது. இப்ப வந்து கேள்விகளும் கம்மியாயிடுச்சு. நம்மளுடைய இதுவும் வந்து தெளிவும் வந்து கம்மியா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் நான் ஆனா அது தடை வந்து நீங்க சொன்ன கர்மா வினையினால வந்து தடைகளா கூட இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு விஷயம் நடந்ததுனால அதுல இருந்து என்னால வந்து சரியா பண்ண முடியாம ரொம்ப நாள் ஆனேன். ஆனா வாழ்த்து மட்டும் குடுத்துட்டே இருந்தேன். வாழ்த்துனால இப்ப வந்து நான் எதனால வந்து தடையாச்சோ அவங்க வந்து வேதாத்திரியத்துல ஆரம்பிக்கும் போது இப்ப மீண்டும் எனக்கு வந்து உயிர் கொடுத்த மாதிரி இருக்கு. திருப்பியும் அது வந்து ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்து எதுங்க கர்ம வினையினாலயா இல்ல நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினாலயா எதுன்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஸா இருக்கு. நீங்க இல்லம்மா சொன்ன விஷயங்களை எல்லாமே ஃபீல் பண்ணி இருக்கேன். இல்ல அப்படி இல்லம்மா. அதாவது சோம்பேறித்தனம் உங்களுக்கு உங்க மேலே நீங்க வந்து பிளேம் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ம் நீங்க வந்து தொடர்ந்து அதெல்லாம் பண்ணிருக்கிறீங்க. ம் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பதிவு அந்த மத்தவர் ம் மூலியமா வந்து இப்ப வெளியில போயிருக்குது. ஓகே ஓகேங்க. அந்த பதிவு நீங்க அத மாரி தொடர் முயற்சி முதல்ல பண்ணதுனால தான் இன்னொருத்தர் மூலியமா ம் ஒண்ணு வந்து அந்த பதிவை போக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் குடுத்திருக்காரு நமக்கு. சரிங்க. இப்ப அந்த பதிவு போயிடுது அப்படின்னு சொல்லும் பொழுது 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு உணர்வு இருந்ததோ, 3 ம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு ஞானம் இருந்ததோ, அத இப்ப நீங்க தொடரணும். கண்டிப்பாங்க. தொடரணும், தொடரணும். நமக்கு இப்படி ஒரு நம்மள வந்து இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, ம் அதிலிருந்து நான் வெளியில வரதுக்கு நீங்க அதுலருந்து வெளில வந்திருக்கீங்கன்னா, அதுக்கு காரணம் இந்த பயிற்சிகள் தான். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. பயிற்சிகள் இல்லன்னா நெறைய பேர் வந்து இன்னைக்கு சமுதாயத்துல வந்து வேற மாரி மனநலம் பாதிக்கப்பட்டுறாங்க. ம் அப்ப அந்த ஆமாங்க. பயிற்சிகளால தான் நீங்க மாரி வந்திருக்கீங்க. அதனால வந்து குருவுக்கு நன்றி சொல்லணும். நமக்கு அந்த மாரி ஒரு வழிய காமிச்சோம். அவங்களையும் நம்ம வந்து எதுவும் சொல்லாம, அவங்க மூலியமா நமக்கு ஒரு ம் தெளிவு வந்துரும் வாழ்க்கையில. வாழ்த்திட்டு வந்துரணும். அவ்வளவுதான். இனிமேல் இனிமேல் கண்டிப்பா. எல்லாமே கரெக்ட்டா நடக்கும். ஆமாங்க. கண்டிப்பாங்க. நிஜமாங்க. நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் வந்து அவ்ளோ ஆனந்தமா இருந்த விஷயங்களை எல்லாம் நம்ம மிஸ் பண்ணோமேன்னு அப்படியே சொல்ல சொல்ல ஒரு ஃபீல் இருந்ததுங்க. அதனால தான் ஷேர் பண்ணேங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடனுங்க. நன்றிம்மா, நன்றி. வருகிற சனி, ஞாயிறு அங்க நாமக்கலுக்கு வரோம்மா. சரிங்க. கண்டிப்பா நான் ஜாயின் வாழ்க. பண்றேங்க. ஓகேங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க அம்மா வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளம். அ. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக உமையாலம்மா நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஆ, ஐயா நீங்க சொன்னீங்க இல்லைங்க ஐயா அந்த அருணாச்சலம் அந்த இது ஜீவாத்மா பரமாத்மா அது மட்டும் சொல்லுங்க ஐயா. அது அப்ப மௌனத்துல இருந்தீங்களா? சிவன் புரிஞ்சுச்சு. ரெண்டாவது ஆ. சொன்னது கொஞ்சம் தெளிவா புரியலங்க ஐயா. இல்ல. அதாவது அருணம் பிளஸ் அச்சலம் அப்படின்னா மனம் பிளஸ் ஆத்மா. மனசை வந்து யார் வந்து ஆத்மாவோட இணைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே வந்து எல்லாருமே வந்து சிவம் தான். எல்லாருமே வந்து அருணாச்சலம் தான். அதுதான் சொன்னம்மா. புரியுதா? புரிஞ்சிருச்சுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க அம்மா வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ் அம்மா நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா வளமுடன்மா. ஆ ஆ அதாவது புலன்களை அடக்கினா தானங்க ஐயா சரீர அபிமானம் கூட இருக்காது. புலன்களை நீங்க அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அடங்காது. அடங்காது. ம். நீங்க அதாவது அது அது போக்குல தான் போகும். ம் அத வந்து என் பக்கம் வான்னு அதுக்கு நீங்க வந்து ரிக்வெஸ்ட் தான் குடுக்க முடியும் அத. ம். ஆமா. நீங்க ரிக்வெஸ்ட் குடுங்க. ஆ ரிக்வெஸ்ட் வந்து ஒரு தடவ குடுத்தா போறாது. குடுத்துக்கிட்டே இருக்கணும். குடுத்துக்கிட்டே ம் இருக்கணும். குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆ உணர்ச்சி நிலையில இருந்து ரிக்வெஸ்ட் குடுத்தீங்கன்னா அது செல்லாது. உணர்வு நிலையில இருந்து குடுக்கணும். ஐயா அப்புறம் செடி இது சொன்னீங்களே பூ வந்து காய் வந்து நம்பி இல்ல அதுக்கு என்னங்க ஐயா அர்த்தம்? அதாம்மா, அததான் ம். உதாரணத்தோட சொன்னமே. ஒரு மொட்டு இருக்குன்னா, ஒரு மொட்டு வந்து அது ம். வந்து மலர்றதுக்கு அது எதனா முயற்சி பண்ணுதா?
அது இல்ல. பண்ணவே இல்லையே. அதுக்கு ஆ. அதுக்கு உள்ள இருக்கிற காலம் தான் என்ன பண்ணுது, அதையே மலர வைக்குது. அது எந்த முயற்சியும் பண்ணல. ம். ஒரு மொட்டு ம். மலர்வதற்கு தான் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ம். மலரினுடைய உதவியும் நாடவில்லை. ஆ. எல்லாமே இயற்கையாக நடக்கிறது. புரியுறதா? ஆ. அதுபோலதான் நம்ம ம். வாழ்க்கையிலே நடக்கின்ற ஒவ்வொன்றும் நான் செய்யவில்லை. ம். நான் செய்யவில்லை. நான் செய்தேன்னு சொன்னாலே நம்ம பதிவுகள்ல சிக்குவோம். ம். நான் செய்யலை, எல்லாம் இறைதான் நடத்தி கொண்டிருக்கிறதுன்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டீங்கன்னா, ம். நம்ம பதிவுகள்ல சிக்க மாட்டோம். அப்போ புலன்கள் நீங்க சொல்ற பேச்ச கேட்கும். ஓ! சரிங்களா? நன்றிகள் ஐயா. ஐயா இன்னும் ஒண்ணே ஒண்ணு. அந்த ரமண மகரிஷி அ எச்ச துப்புனாருன்னு சொன்னீங்க. அது அது அன்னை என்னன்னு தெரசா, அன்னை தெரசா. அன்னை தெரசாங்களா? ஆ. ஓகேங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க அடுத்ததாக வளமுடன். குருவலம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. அம்மையப்பா வாழ்க வளமுடன் அம்மையப்பா. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு தடவை கிளாஸ்ல இருக்கும்போது தான் கரெக்டா போன் அடிக்கிறீங்க. உங்களுடைய ப்ரோக்ராம் தெரிய மாட்டேங்குது. அதனால சென்னையா என்ன மதுரையாமா? பண்றது? சென்னையா மதுரையா? இப்ப மதுரையில இருக்கேங்கய்யா. சரி. ம். அப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கய்யா. சொல்லிருக்கம்மா, அவங்ககிட்ட பேசியிருக்கம்மா நான் அவங்ககிட்ட. சரிங்கய்யா. அத நான் சொல்றேன். கண்டிப்பா. எனக்கு நான் அடுத்து நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அவங்ககிட்ட நானு ஜூம்ல ஒருத்தவங்க நான் பேசிட்டு இருக்கதை கேட்டுட்டு வேளச்சேரியில இருக்கிற மன்றத்துல இருந்து போய் ஏற்கனவே கொடுத்துருக்காங்களாம். ஆமா, அதுதான் வேளச்சேரியில என்கிட்ட அதுதான் சொன்னாங்க. ஏற்கனவே டிஏவி ஸ்கூல்ல வேளச்சேரியில மனவளக்கலை பயிற்சி மாணவர்களுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டாங்க. அது வேற பிரான்ச். அததான் சொல்லிட்டேன். இப்ப ரெண்டு பிரான்ச் இருக்கு. இன்னொரு பிரான்ச்சுக்கும் போங்கன்னு சொல்லிட்டேன். சரி சரிங்கய்யா. கேட்டு சொல்லுங்கய்யா. அப்புறங்கய்யா ரொம்ப அற்புதங்கய்யா. இப்ப சொன்னீங்களே மலர் தனி அதான் வளருது. அதுக்கு அந்த இரையாற்றல் தான் அதுக்கு எல்லாமே உதவி செய்யுது. அதுக்கு தேவையானதெல்லாம் மண்ணுல இருந்து தான் எடுத்துக்கிறது. அது எந்த இதுவுமே செய்யல. அப்ப படிப்புல மட்டும் இப்ப மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா அவங்க முயற்சி செஞ்சா தானே படிக்க முடியும். கண்டிப்பா. அது முயற்சி செய்யாம இப்ப செடி மாதிரி பேசாம இருந்தா எப்படி படிக்க முடியும்? செடி பேசாம இல்லையே. என்ன பண்ணித்தது? செடி என்ன பண்ணித்து? மண்ணுல இருந்து எடுத்து கனிமத்தை அதுவா தான் எடுக்கிறது. நாம கொடுத்த தண்ணியை அதுவா தான் உறிஞ்சிருது. நான் இப்ப உங்களுக்கு முன்னாடி ஒரு தட்டு சாப்பாடை வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, சாப்பிடு அப்படின்னு சொன்னா, அது தானா தண்ணி வேருக்கு எப்படி உள்ள போகுதோ அத மாதிரி உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு தட்டு சாப்பாடை வச்சுட்டோம்னா தானா வயித்துக்குள்ள வருமா? அது மாயாஜாலமா? அது இல்லையே. நீங்க தானே முயற்சி பண்ணி கை வச்சு அதை சாப்பிடுறீங்க. அதுபோல முயற்சி என்பது அந்த முயற்சின்னு ஒண்ணு எடுக்கணும்ன்றதுக்கோசரம் தான் இந்த சரீரமும் இந்த ஜீவனமும். இந்த சரீரம் ஜீவன் அதுக்கு தான் இருக்குது. ஐயா அத்மாவும் ஆன்மாவும் ஒண்ணுதானங்கய்யா? ஆமா, அதுதான் ஆத்மான்னு சொல்றேன். அப்படி ஆத்மான்னு சொல்லலாம், ஆன்மானும் பேசலாம். அவ்வளவுதான். சரிங்க சரிங்க. ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுதான். வாழ்க வளமுடன். விரைவில் எனக்கு ஒரு நல்ல தகவல் கொடுங்க ஐயா. அம்மாவை ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. நாமக்கல்லுக்கு நான் வரணும். இப்ப நீங்க புதுசா நிறைய போட்டிருக்கீங்க. பட் எனக்கு லேட்டா தான் இப்ப தகவல் கிடைக்குது. அதனால தான் வர முடியல. இல்லாட்டா நாமக்கல்ல நீங்க இப்ப போட்டிருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. சரி, அவங்க எடுப்பாங்க. அது ப்ரோக்ராம் எடுத்து இதுல போடுவாங்க, யூடியூப்ல போடுவாங்க. பாருங்க, அனுப்புறேன். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அம்மாவை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா, நீங்க பேசின ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நாங்க ஒரு 1.5 மணி நேரம் மௌனம் இருந்தோம்னு கூட சொல்லலாம். அது ஏன்னா அவ்வளவு நல்லா கூர்ந்து கவனிச்சதா ஐயா புரியுது. எனக்கெல்லாம் அவ்வளவு ஈஸியாலாம் புரியுதுன்னு சொல்லவே மாட்டேன். ஐயா நீங்க போனதவனையா பக்தி, தவித்தல், ஞானம் சரணாகதி, யோகம் தியானம், அந்த நிலையோட முடிச்சிங்க போனதவன. இன்னைக்கு 2 நல்லா கூட்டி இருக்கீங்க.
இப்ப அதுல தொடர்கையில இதுல உள்ள அர்த்தங்கள் என்ன வரும் ஐயா? மற்றவர்கள் முயற்சி பண்றத காட்டி தானே முயற்சி வேணும். குருவுடைய கிருபை வேணும். குரு உபதேசம் வேணும். மௌனத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இவ்வளவு அழகா விளக்கமா சொன்னீங்க. இப்ப நான் ஒரு 2 நிமிஷம் தான் ஐயா. நான் கிராமத்துல 15 நாள் இருந்தேன். என்னோட பேச ஆள் இருக்காதுங்க. எல்லாம் விவசாயிகள். காலையில 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, 8 மணிக்கு படுத்துருவாங்க. என்னோட சாப்பாடு வித்தியாசமா இருக்கு. எனக்கு வேலையும் இருக்காது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். அதாவது யாரும் போனும் வராது. எனக்கு நெட்டே கிடைக்காது. 3-4 நாள் இதோட ஆனா இப்ப நேத்து மதுரை வந்து சேர்ந்துட்டேன். தோண ஊருங்க சகதன்னு இருக்குன்னு. இப்ப எனக்கு என்ன இன்னைக்கு நீங்க பேசணும்னு தோணுச்சியா, இந்த மௌனத்துக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள், நமக்கு அமையிற குரு, நமக்கு உபதேசிக்கிற பேராசிரியர்கள், நம்மளோட ஒன்றி பக்கத்துல இருக்கவங்க, இத்தனை இருந்தாத்தான் அந்த மௌனம் காக்க முடியுமா? நம்ம மௌனத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு அது நம்ம மௌனம்னு தேடி ஆழியார் கூட போறோம் ஒரு வாரம். எனக்கு அதை விட இந்த கிராமத்துல இருந்தது நல்லா இருந்ததுயா. எந்த சூழ்நிலையும் கிடையாது, எந்த போனும் கிடையாது, நெட்டும் கிடையாது. அப்ப இன்னைக்கு உங்கள்ட்ட இதை கேட்கணும்னு நான் முன்னாடியே எழுதி வச்சிருந்தேன். இந்த சூழ்நிலைகள் அமையணுமா? அது அப்படி அமைஞ்சாதான் மௌனம்ங்கிறது தப்பு. எனக்கு புரியுது அது. ஆனா இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் சொல்லுவீங்கன்னு நம்புறேன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா ஐயா பேசுறது ஐயா பேசுறது சவுண்டே வரல, மியூட்ல இருக்கு. சவுண்ட் வரலையா? அம்மா அதாவதுமா இப்பதாம்மா ஐயா கேக்குது. வாழ்க வளமுடன். அதாவது அந்த உமையாள் அம்மாவுக்கு சொன்ன விஷயம் தான் உங்களுக்கும் அதேதான் விடை. கிராமத்துல இருந்து அந்த அமைதியை உணர்ந்ததும் இந்த புலன்கள் தான். மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் குடும்ப சூழ்நிலை ரொட்டீன் ஒர்க்குக்கு வந்ததுக்கு அப்புறமும் உணர்றது அதே புலன்கள் தான். அப்போ இதுக்கு இடமும் அந்த அட்மாஸ்பியரோ ஒரு இடம் மாறுதல்னாலயோ ஒண்ணுமே கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் தவம் வரும், எந்த இடத்துல இருந்தாலும் மௌனம் வரும். இது எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏற்றுக்கொள்ளுகின்ற மனிதர்களுடைய மனோநிலையை பொறுத்து தான் இருக்கிறது. அவ்வளவுதான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு ஆக்கினை தவம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். ஒரு ரிசப்ஷன்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு பக்கம் மியூசிக் இருக்கும், ஒரு பக்கம் எல்லாரும் 500 பேர் 1000 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு ஆக்கினை தவம் பண்ணாலும் உங்களால பண்ண முடியும். எல்லாமே உன் கையில் தான் இருக்கிறது. அப்ப நாமத்தான் அதை என் கையில் இருக்கின்ற ஒன்றை நாம புலன்கள் மேலேயோ இடத்து மேலேயே நம்ம பழியை தூக்கி போட்டுட்டோம்னா அதுக்கு பேர் தான் நமக்கு பதிவுகள் தடுக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் விலகி இருக்கணும். விலகி இருந்து அதான் இவர் ஓஷோ கூட ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, விலகி இருந்து கவனி யார? உன்னை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ உன்னிலிருந்து விலகி இருந்து உன்னையே கவனிக்கணும். அதுக்குதான் இந்த தடையா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இந்த சூழ்நிலைகள், எண்ணங்கள், புலன்கள். அப்ப நாம என்ன பண்ணணும்? அதை நாம உணர்வு நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்தி 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 தினமும் கொஞ்சம் நேரம் ஒரு பிராக்டிஸ், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதாவது ஒரு செயலை அது மாதிரி நம்ம ஒரு பிராக்டிஸ்க்கு நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க மதுரையில இருந்தாலும் அதை உணரலாம், கிராமத்துல இருந்தாலும் அதை உணரலாம், ஆலியார்ல இருந்தாலும் அதுல உணரலாம், அமெரிக்கால இருந்தாலும் அதை உணரலாம், ஒரு சத்தமா இருக்கிற ஒரு சந்தையில உட்கார்ந்து இருந்தாலும் அதை உணரலாமா. அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனம், புலன்கள் தான்மா. சரீரம், மனம், புலன். இதுதான் ஐயா. நன்றி. அடுத்த மாதம் பாப்போம். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பியா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அம்மாட்டையும் சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, எனக்கு என்னன்னா, இப்ப நம்ம மௌனத்துக்கு போறோம், போய் அங்க உட்கார்றோம், வாயை மூடிடுறோம். ஆனா கண்கள் வழியாவோ இல்ல காது வழியாவோ கேட்கிறோம். அதுக்கு இந்த பதில் நான் கிருபாநிதி பதில் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்யா. அதையும் நம்ம இது கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வரணும். நம்மளோட கர்மாதான் அந்த பார்க்க சொல்லுது, நம்ம கேட்க சொல்லுது அப்படிங்கிற மனசு வருது அந்த இடத்துல. அதை மாத்திக்கணும்னு தோணிடுச்சு. இன்னொரு இது என்னன்னா, இப்ப நமக்கு நம்ம உடலே ஆன்மாவா நினைக்கும் போது நமக்கு ஒரு வலி இருக்கு. அந்த வலி வரும்போது அந்த வலியை கவனிக்காம போனதான் அது நோயாகி மரணமாகறதுக்கு வர்றதுக்கு போயிடுறோம். அந்த வலி நமக்கு மூளையில சொல்லுது, நமக்கு இன்ட்யூஷன் கொடுக்குது, அங்க வலிக்குது, நீ போ டாக்டர் அதை காட்டித்தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்றோம்,
அது குறையிற மாதிரி இருக்கு, திரும்ப பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு நம்ம என்னையா பண்ணலாம்? அதைத்தாம்மா சொன்னோம். இந்த சரீரம் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த சரீரம்னு ஒண்ணு இருந்தா தான் ஜீவன் ஒண்ணு இருக்கும். இந்த சரீரமும் ஜீவனும் வந்து நல்லா இருக்கணும். இது நல்லா இருந்தா தான் பிறவி பயனை அடைய முடியும்ன்ற எண்ணம் வந்துடுத்துனாலே, இந்த சரீரத்துல ஒரு பிரச்சனை வந்துடுத்துனா அது மேல நம்ம பற்று வைக்காம அப்ப வந்து கவலைப்பட மாட்டோம். முதல்ல வந்து ஐயோ எனக்கு உடம்புக்கு வந்துச்சேன்னு கவலைப்படுவோம். இப்படி நீங்க அந்த பற்றுல இருந்து மாத்தி இது மேல எனக்கு வந்து அபிமானம் இல்லை, அக்கறை இருக்குது. அக்கறை இருக்கு எனக்கு. இந்த உடம்பு நல்லா இருக்கணும். எனக்கு அது மேல அக்கறை. நீங்க அந்த ஆங்கிள் நீங்க போனீங்கன்னா, அதுல ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் வந்துதுன்னா கூட உங்களுக்கு முதல்லயே உள்ளுக்குள்ள இன்ட்யூஷன் சொல்லிடும். உள்ளுக்குள்ள சொல்லும். அப்ப அதை சொல்லும் போதே நிவர்த்தி பண்ணலாம். அதே போல உள்ளிருந்து எந்த ஒன்று வலி வந்தாலும், நோய் வந்தாலும் அது ஏற்கனவே நமக்கு உள்ளே இருக்கிறது. இருந்த ஒன்றை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இருந்த ஒன்றை குறைத்துக் கொள்வதற்கோ, வெளியே தள்ளுவதற்கோ, மேலும் அது வந்து எழாமல் இருப்பதற்கோ நம்மிடம் நிறைய பயிற்சிகள் இருக்கிறது. அதை முறையாக நம்ம செய்தோம் சொன்னாலே இதுல இருந்து நம்ம வெளியில வர முடியும். புரியுதுங்களா? புரியுதியா? அதைத்தான் நம்ம செய்யணும். சரியா? அந்த மௌன காலத்துல உட்காரும் போது கூட அதை வந்து நம்ம வந்து எப்படியா இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு ஐடியா மட்டும் சொல்லிடுங்க ஐயா. இல்லம்மா, இப்ப அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க மௌனத்துல உட்காரும் போது இப்ப நீங்களே சொன்னீங்க பாருங்க, மௌனத்துல நான் உட்கார்ந்தேன், ஆனா வந்து கண்ணால சிலதை பாக்குறேன், காதால கேட்கிறேன், உணர்றேன்றீங்களே. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயிற்சி எடுக்கிற நேரம் வரைக்கும் தான், கத்துக்கிற நேரம் வரைக்கும் தான். கத்துக்கிட்ட பிறகு மௌனத்துல நீங்க உட்காரும் பொழுது நீங்க அதுவா மாறிடணும். சரியா? சரி. இதெல்லாம் பயிற்சி நேரம். இப்ப நீங்க பயிற்சி நேரத்துல அத்தனையும் கேட்கறீங்க, உணர்றீங்க. இப்ப இந்த கேட்கறதையும் உணர்வதையும் நேரம் எங்க போச்சுன்னா உங்க கருமையத்துக்கு போயிடுது. அப்ப மௌனத்துல என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அததான் சொன்னது. சரீரம் கடந்து, புலன்கள் கடந்து, மனம் கடந்துட்டாங்கன்னா நீங்க பேச மாட்டீங்க. சரியா? சரி. அப்ப எது பேசும்? ஆன்மாவுக்குள்ள இருக்குது. அதுதானே மேல எழுச்சி பெறுது. அப்ப அது பேசும். அது பேசுற பாஷை தான் வந்து சமாதி பாஷைன்னு சொல்றது. அதுதான் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்ப ஒரு சில டயத்துல வந்து எந்த நிலையும் நாம எந்த எண்ணமும் இல்லாம ஒரு செகண்ட் 2 செகண்ட் அந்த மௌனம் கிடைக்குதியா? அது நினைக்கணும்னா நினைக்கணும். அவ்வளவுதான். அதுதான். அதாவதுங்க ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க மௌனத்துல நான் வந்து 1/2 மணி நேரம் எண்ணமற்ற நிலைக்கு போகணும், 1 மணி நேரம் எண்ணமற்ற நிலைக்கு போகணும்னா இட் வில் டேக் டைம். ஓகே. நீங்க வந்து ஒரு க்ஷண நேரம் எண்ணமற்ற நிலைக்கு போகிறீங்க பாருங்க. அதுவே நமக்கெல்லாம் சித்தி போறோம். ஓகே, மிக்க நன்றி. அத வந்து கொஞ்சமா மாத்தணும், இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சரியா? நன்றியா? நன்றி அம்மா. அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரியல்மி RMX 3844 நீங்க வந்து உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா, நான் மேத்தா நகர்ல இருந்து கலைவாணி பேசுறேன். அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா எப்படி இருக்கீங்க? இருக்கேன் ஐயா. பேசணும்னு இருந்தேன். சரி, கவலைப்படாதீங்க. உடற்பயிற்சி பண்ணிதான் ஓரளவுக்கு சரியாயிட்டு வரேன். சரிம்மா. கவலைப்படாதீங்க. பெரிய இழப்பு. கவலைப்படாதீங்க. மனவளக்கலை குடும்பம் உங்களோடு என்றென்றும் நிலைத்து நிற்கும். கவலையப்படாதீங்க. நான் ஒரு நாள் வீட்டுக்கு வரேன். நாங்க கண்டிப்பா வீட்டுக்கு நானும் அம்மாவும் வீட்டுக்கு வந்து பாக்குறோம். மன்றத்துல வந்து பேசுறேம்மா ஒரு நாள். கண்டிப்பா ஐயா. எனக்கு இந்த மௌனம் இன்னைக்கு தெரியாது. உங்களுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் தெரியாது. நான் சும்மா வச்ச போதுதான் இப்பதான் நான் அட்டென்ட் பண்ணேன். இப்போ தனிமையில தான் இருக்கேன். ஒரு மௌனம் நீங்க சொன்ன மாதிரி இருக்கணும்னு பாக்குறேன். ஆனா நிறைய மண்டையில ஏதாவது வருது, முடியல. நினைவுகள் வருது. இதுவும் என்னால தியானமும் உட்கார முடியல. என்னால எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியல. கொஞ்சம் கஷ்டப்படுறேன். நினைவுகள் அது வந்து நினைவுகள். இது வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உபதேசம் பண்றதுனால உடனே போகக்கூடிய ஒரு நிலை இல்லை. எங்களுக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் நாம எல்லாம் வந்து ஒரு பயிற்சி எடுத்தவர்கள். என்னால கொஞ்சமா இப்ப நீங்க வந்து மன வருத்தம் படுறதுனால வந்து இழந்தது திரும்பி நம்ம கிட்ட வரப்போறது இல்லம்மா. ஆனால் இழந்தது சரீரம் மட்டுமே. அந்த ஆத்மா நம்ம கூட இருந்து உங்களை நிச்சயம் வந்து உங்க குடும்பத்தை வந்து வழி நடத்தும். அதுல நீங்க வந்து மாற்று கருத்தே வேண்டாம். புரியுதுங்களா?
இந்த வார்த்தைக்காக தான் ஐயா இப்ப நான் பண்ணது. அவ்வளவு அது உண்மையா அவ்வளவுதான். இருக்குமான்றது அந்த ஒரு இருப்பார். வார்த்தைக்காக தான் நான் பண்ணேன். பாருங்க, உங்க கூட எல்லாம் நாங்க பழகி இருக்கிறோம், ஐயா கூட எல்லாம் பழகி இருக்கிறோம். அந்த ஆத்மா வந்து ஒரு நல்ல ஆத்மா, உங்க கணவருடைய ஆத்மா அது அங்கதான் இருக்கிறது. அது நல்ல உங்களுக்கு வந்து நல்லது நிச்சயம் நிறைய அது இருந்து அது வந்து நிச்சயம் நல்லதுதான் செய்யும். கவலைப்படாதீங்க. புரியுதுங்களா? நன்றி ஐயா. நாங்க எல்லாரும் இருக்கோம், கவலைப்படாதீங்க. நன்றி. கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க ஐயா. அவசியம் வரமா, அவசியம் வரும், அவசியம். வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. அடுத்ததாக கனகாராணி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சேலம் கனகராணி அம்மாவா? ஆமாங்க ஆமாங்க ஐயா. ஐயா இன்னைக்கு தான் மன்றத்துல பேசிட்டு இருந்தோம். ஐயா ராசிபுரம் வராங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம். ஆமா. நான் கண்டிப்பா போவேன் அப்படின்ட்டு, இல்ல மீட்டிங் இருக்கு அப்படின்னாங்க. எது இருந்தாலும் நான் போய் தான் ஆவேன்ட்டு. ஆனா இன்னைக்கு நீங்க உரை இருக்கிறது எனக்கு தெரியாது. வந்து அப்புறம் நான் 11:30க்கு தான் போட்டேன். நீங்க பேசிட்டு இருந்தீங்க. தினேஷ் எல்லாம் நம்ம உங்களை பத்தி தான் பேசிட்டு நான் வந்தேன். இப்ப உங்களை 1/2 மணி நேரமா இப்ப 1 மணி நேரமா ஸ்பீச் கேட்டுட்டு இருக்கிறேன். அருமையா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா. லைன் கட் ஆயிடுச்சு. அவங்க லைன் கட் ஆயிடுச்சுமா. அடுத்த நண்பருக்கு போலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக எஸ் கல்யாண சுந்தரம் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். சென்னை ஆவடி அருவி திருக்கோயில் கல்யாண சுந்தரம் ஐயா. சொல்லுங்க. ஆமாய்யா. ஐயா எல்லாம் தானா நடக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப தீய செயல்கள் நடக்கும்போது கூட தானா நடக்குதுன்னு எடுத்துக்கணுமா ஐயா? அதான் அது நமக்குள்ள இருக்கிற பதிவுகள். அது அதைத்தானே சொல்றோம். அதைத்தான் மகரிஷி சொல்றாரு. அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ. அறமோனா நல்ல விஷயங்கள், மற்றோனா நீங்க சொல்றது. மகரிஷி அதை கூட வந்து தீயதுன்னு சொல்லல. நாம தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றோம். மகரிஷி வந்து யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது, பயமுறுத்தக்கூடாதுன்னு அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சுன்றார். அப்ப நம்மளுடைய சொத்து அது. ஆமா. தானா நடக்கிறதுனா வந்து இது வந்து எனக்கு நடக்க வேண்டியது தூக்கி உங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு நடக்க வேண்டியது தூக்கி எனக்கு கொடுக்கல கடவுள். உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கிறது. அதுல நல்லதும் இருக்கிறது, மற்றதும் இருக்கிறது. அது தானாக நடக்கிறது. ஆனால் அந்த நடக்கிற ஒன்றை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குதான் குரு, அந்த குரு கொடுத்த தத்துவத்தை உபதேசத்தை புடிச்சுக்கணும்னு சொல்றது. அதுதான் அந்த இடத்துலதான் இந்த மௌனம், இந்த உடற்பயிற்சி, இந்த காயகல்பம், அகத்தாய்வு, தியானம் இதெல்லாம் நமக்கு அதுதான் உதவி செய்யுது. அதுதான். நாம என்ன பண்ணலாம்? அப்ப நாம என்ன நல்லா அதை பண்ணோம்னா நமக்கு வந்து எது வரப்போறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? தப்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம எடுத்துடலாம். சரிங்க சரிங்க. தேங்க்ஸ் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக செல்லப்பன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ எனக்கு கொஞ்சம் பேசிக் டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப நாலேஜ் இல்லை வேதத்திரிய அவங்கள பற்றி, இந்த இதை பற்றி டீட்டெயில்ஸ் ரொம்ப தெரியாது. ஸோ வந்து நம்ம பேசிக் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம கண்ணை மூடிட்டு ஆக்னியில் வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் வச்சுருக்கோம். பட் மௌனத்துலேயுமே நம்ம கண்ணை மூடிட்டு வாயை மூடிட்டு தான் இருக்கோம். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்? ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. மௌனத்துல அதாவது நீங்க மனவளக்கலையில எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பேசிக் தான். பட் அது ஃபுல்லா பண்ணல. இல்ல பேசிக்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மட்டும் ஃபவுண்டேஷன். ஆமா ஆமா. அதுக்கு தான் அப்ப நீங்க அகத்தாய்வு பயிற்சிக்கு வந்தாதான் அது உங்களுக்கு என்னன்னு தெரியும். நான் பண்ணியிருக்கேன், மறந்து 1 இயர் பேக் பண்ணேன், அது மறந்துடுச்சுங்க. இல்ல இன்ட்ராஸ்பெக்ஷன் அகத்தாய்வுக்குலாம் வந்தீங்களா? வந்தேங்க சார், வந்தேன். பண்ணணும். இப்ப கண்டினியூஸ் பிராக்டிஸ் இருந்தா தான் அது முடியும். அதாவது when you are doing ஆக்னா மெடிடேஷன், அதுல வந்து உயிரினுடைய அழுத்தத்தை உணர்றீங்க, அந்த இறை நிலையை உணர்றீங்கன்னு நான் இன்னைக்கு சொன்னோம். அந்த தத்துவத்தை நீங்க வந்து மௌனத்துல இருந்தாலும் அந்த தத்துவமா தெரியும். நீங்க மௌனத்துல இல்லாம வெறும் சாதாரணமா உட்காந்துக்கிட்டு நீங்க பூர்வ மத்தியில் வெறுமை நீங்க வந்து கவனிச்சீங்கன்னா அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய வந்து மைண்ட் கான்சென்ட்ரேஷன் கண்ட்ரோல் கிடைக்கும். மைண்ட் வந்து ஆல்பா நிலையில இருக்கும். அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் உண்டு உங்களுக்கு. அதுல புரியல, திருப்பி சொல்றீங்களா? புரியல.
வெறுமே ஆகினை தவம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார்ந்துட்டு நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து மன ஓர்மை கிடைக்கும். மைண்ட் வந்து ஆல்பா நிலைக்கு போகும். விளைவறிந்த விழிப்பு நிலை கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கும் ஆகினை தவமா பண்ணும் பொழுது. அதையே வந்து ஒரு சைலன்ஸா பண்ணும் பொழுது கொஞ்சம் டிஃபரெண்டான அனுபவம் கிடைக்கும். அதைத்தான் பேசணும் இன்னைக்கு. ஓகே. இப்போ எனக்கு இப்போ நீங்க பேசுனது என்ன புரிஞ்சதுன்னா, நம்ம மௌனம் வரும்போது கண்ணை மூடிட்டு நம்ம புலன்கள் இருக்குல்ல, 5 புலன்களும் வந்து எங்கேயும் எதை பத்தியும் திங்க் பண்ணாம இருக்கிறது தான் இது சொல்றீங்க. கரெக்ட்டுங்க. அதுதான் நீங்க இல்ல இது வந்து நீங்க வந்து சும்மா வந்து அக்ராஸ் த டேபிள் இப்போ வந்து ஒரு கேப் விட்டுட்டு உட்கார்ந்தீங்கன்னா உங்க மனசு இன்னும் வேகமா ஓடும். புரியுதுங்களா? இன்னும் வேகமா ஓடும். நீங்க என்ன பண்ணுங்க, மன்றத்துல போய் வந்து அகத்தாய்வு வந்து ரிவ்யூ பண்ணுங்க ஒரு தடவை. சரிங்க. ஆமா, அகத்தாய்வு ரிவ்யூ பண்ணுங்க. இல்ல அகத்தாய்வு ரிவ்யூ பண்ணாதான் எதை நம்ம பண்றோம்னு நமக்கு புரியும். ஒரு விஷயத்த நம்ம பண்றத வந்து புரிஞ்சுக்காம பண்ணா அதே லெவல்ல தான் நம்ம 10 வருஷம் ஆனாலும் இருப்போம். புரியுதுங்களா? சரிங்க. அப்ப நம்ம அது வந்து அந்த விஷயத்தினுடைய என்ன தாத்பரியம் என்ன அப்படின்றதனுடைய ஆரிஜின் என்ன, பூர்வீகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா உடனே பிடிச்சிடலாம் நம்ம அதை. அதுக்கு தான் சொல்றேன். சரிங்க. அதுக்கு பிராக்டிஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரிங்கய்யா. ரைட். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக புவனாம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா கண்ணுல கேட்ராக்ட் இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கு ஏதாச்சும் டிராப்ஸ் இருக்கா? ஹை டிராப்ஸ் இருக்கேம்மா. அதுக்கு நிறைய ஹை டிராப்ஸ் நிறைய இருக்கு. பேர் ஏதாச்சும் சொல்றீங்களா? நிறைய இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி டைப் இருக்குன்னு தெரியாம எப்படிமா சொல்றேன்? இல்ல கேட்ராக்ட் இருக்குன்னு இப்ப சொல்லிருக்காங்களா? ஆமா போத் ஐஸ். கண் பயிற்சி பண்ணுங்க. கண் பயிற்சி பண்றீங்களா? அப்பப்போ பண்றேங்க ஐயா. அப்புறம் எப்படி உங்களுக்கு மருந்து சொல்றது? நீங்க பயிற்சி பண்ணாதான் நாங்க மருந்து சொல்லுவோம். கண் பயிற்சி ஒரு நாளைக்கு 2 முறை பண்ணுங்க. எது சுலபமோ அதை தானே பாக்குறீங்க எல்லாரும். நம்ம எல்லாரும் அதைத்தான் பாக்குறோம். இல்ல நர்வ்ஸ் வீக்னஸ் இருக்குங்க ஐயா ரொம்ப. சரிம்மா, அது சரிம்மா. நர்வ்ஸ் வீக்னஸ் இருக்கும்போது கண் பயிற்சி பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளில வரலாமே, ஈஸியா வெளில வரலாமே. ஐயா ஹேண்ட் பயிற்சி பண்றதுக்கே முடியல ஐயா. ரைட் ஹேண்ட் வந்து ரொம்ப வலி இருக்கும். ஜூவனி கரண்ட் இழுக்கிற மாதிரி இழுக்குது. அதனாலதான் பண்ண முடியல. என்ன ஏஜ்மா உங்களுக்கு? 51. 51 வயசுல இவ்வளவு பிரச்சனை சொல்றீங்கன்னா ஏன் பயிற்சி பண்ணீங்கன்னா பிரச்சனை போகுமே. ஏன் பயிற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? பயிற்சி பண்ணுங்க. தயவு செய்து பயிற்சி பண்ணுங்கம்மா. பயிற்சியிலேயே உங்களுக்கு வந்து நரம்பு மண்டலம் வீக், கண்ணுல வந்து நரம்பு வீக்கா இருக்குன்னு சொன்னாலே நம்ம கண் பயிற்சி பண்ணாலே சரியாயிடும். 100க்கு 100% சரியாயிடும். எத்தனையோ பேருக்கு வந்து நரம்பு வீக்னஸா இருக்கு, கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனை இருக்குது, கண்ணு வந்து மங்கலா இருக்கு, கேட்ராக்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொன்னவங்க, அப்புறம் வந்து இப்ப இது கண்ணு வந்து ட்ரையா இருக்குன்னு சொன்னவங்க, கண்ணுல வந்து நீர் வந்து அப்படியே தேங்கிக்கிட்டே இருக்குன்னு சொன்னவங்க, ஒத்த வலி தலைவலின்னு சொன்னவங்க, அத்தனை பேருமே நம்மளுடைய கண் பயிற்சி செய்து அதுல இருந்து வெளியில வந்திருக்கிறாங்க. சரிங்க ஐயா, நான் பண்றேன். தயவு செய்து பண்ணுங்க. எந்த பண்றமா? நான் வேலைச்சேரி. தயவு செய்து பயிற்சி பண்ணுங்களேன். பண்றேங்க ஐயா. அடுத்த மாசம் மன்றத்துல தேதி கேட்டிருக்காங்க. நாங்க அடுத்த மாசம் வருவோம்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நான் சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். பார்க்கலாம். வாங்க பயிற்சி. சரிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக கனகாராணி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். லைன் கட் ஆயிடுச்சுமா ஐயா. ஒரு கேள்விங்கய்யா. இப்ப நீங்க வந்து சரீரம், ஜீவன், புலன்கள், செயல், விளைவு சொன்னீங்க. இப்ப நம்ம வந்து மனம் வந்து இறக்கும் நிலை அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நம்ம வந்து அந்த மௌனத்துல இருக்கும்போது உள்ள உணர்வது வந்து அது வந்து ஒரு மனமா, இல்ல இப்ப நீங்க உள்ள சொன்னீங்க அந்த ஆத்மாதான் வந்து ஆன்மாதான் பேசுமா, இல்ல அதை உணர்வதும் மனம்தானுங்களா ஐயா? நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா இந்த சரீரம், ஜீவன், புலன்கள், செயல், இந்த 4 ஸ்டேஜ் போய் நீங்க நின்னுடணும். சரிங்க. அந்த செயல் வரைக்கும் போயிட்டீங்கன்னா மனம் உதிக்கிற இடத்துல போய் நின்னுட்டீங்க. அந்த இடத்துல விளைவு வந்து ஆத்ம தரிசனம் தான்.
எந்த ஒரு செயலை செய்தாலும். புரியுதுங்களா? சரிங்கய்யா. அப்ப அந்த விளைவு ஆத்ம தரிசனம் சொல்லும் பொழுது எப்ப அதை நீங்க பாக்குறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்க இருக்க மாட்டீங்க. பார்ப்பவர் இல்லை அந்த இடத்துல. சரிங்க. பார்க்கப்பட்ட பொருள் மட்டும்தான் இருக்கும். பார்க்கப்பட்ட பொருள் எந்த பொருளை நீங்க பாத்தீங்களோ சரிங்க. அந்த பொருள் தானே எல்லாத்துக்குள்ளே இருக்குது. சரி, இத நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறது அந்த உள்ளத்துல வரும்போது அது மனமா? எண்ணமற்ற நிலை. எண்ணமற்ற நிலை. மனம் நீங்க மனசு நீங்க அதை உணர்ந்தது நீங்க அந்த நேரத்துல உணர்ந்தீங்க. எண்ணமற்ற நிலை தானே அது. சரிங்க. எண்ணம் இல்லாத நிலையா இருக்கணும். எண்ணம் இல்லாத நிலை வந்ததுன்னா நீங்க பார்க்கப்பட்ட பொருளை பார்த்துட்டு யார் பார்த்தாங்களோ பார்த்தவங்கள மறைச்சிடுச்சது. சரி சரிங்கய்யா. புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா. ஆமா, பார்க்கும் பொருள். அதாவது நீங்க தான் கனகராணி அம்மா வந்து பார்க்கும் பொருள்மா. சரிங்கய்யா. ஜீவாத்மா அதுதான் என்ன. சரிங்க. பார்க்கப்படும் பொருள் பரமாத்மா. சரிங்க. அந்த பார்க்கும் பொருள் வந்து அந்த இடத்துல போய் நிக்கணும். அதுக்கு அதான் முதல்ல ராஜாராமன் ஐயா கூட இன்னைக்கு அதான் சொன்னேன். பார்க்கும் பொருள் பார்க்கும் பொருள் பார்க்கும் பொருள் என்கின்ற கனகராணி அம்மா பார்க்கப்படும் பொருள் என்கின்ற இறைவனை பார்க்கும் பொழுது பார்க்கப்பட்ட பொருள் என்கின்ற இறைநிலை பார்க்கும் பொருள் என்கின்ற கனகராணியை மறைக்கும். மறைத்துவிட்டு பார்க்கப்பட்ட பொருள் பார்த்த பொருளை மறைத்து பார்த்த பொருளை மறைத்தும் அருள் செய்தும் பார்க்கப்பட்ட பொருளே எங்கும் வியாபித்து நிற்கும். இதுவே மௌனம். சரி சரிங்க. புரியுதுங்கய்யா. ரொம்ப புரியுதுங்கய்யா. சரிம்மா, ரொம்ப நன்றி. நன்றிங்கய்யா. ரைட். அப்ப சண்டே வரீங்க, பாக்கலாங்க. வரேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக செவ்வேலையா நீங்க ஐயா கிட்ட பேசுறாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி நீங்க அந்த உணர்ந்து எந்த அளவுக்கு மகான் நம்மளுக்கு கொடுத்திருக்காரோ அதே அளவுதான் நம்ம முயற்சி தொடர்ச்சி செஞ்சா அந்த மகான்கள் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்காரோ நம்மளுக்கும் அதை காட்டியிருக்காரு. நாம அதை உணர்றோம். அந்த எண்ணமற்ற நிலையில ஒரு 20 நிமிஷம் இருக்கு, 25 நிமிஷம் இருக்கும். அதுல போய் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. அந்த ஆனந்தம் எந்த அளவுக்கு அந்த இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவான் அந்த மகிழ்ச்சி சொல்றது அப்பதான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கு. ரொம்ப பணம் கோடி எல்லாம் எது வச்சிருந்தாலும் ஒண்ணுமே அது அந்த அளவுக்கு உணர்ந்து நம்மளுக்கு உணர்த்தி நாமளும் உணர்ற அளவுக்கு நம்ம கொடுத்திருக்காரு. ஆனா அந்த மகான் வந்து நிறைய அந்த கவிதைகள் எல்லாமே எழுதுறாரு. நம்மளால அதுல போய் ஒண்ணுமே நிக்க முடியல. ஆனா அந்த 20 நிமிஷம் அந்த ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா மகான் இத்தனை பாடல்கள் இத்தனை வரிகள் எந்த அளவுக்கு உணர்ந்து எழுதியிருக்காருன்னா நம்ம எப்படிங்க அதை அதுல ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியுதுங்க ஐயா. அதை என்ன கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. இல்லையா செபலையா, வாழ்க வளமுடன். இல்லைங்கய்யா, மகரிஷி தான் சொல்றாரு இல்லையா. மகரிஷி நமக்கு இந்த வேதாத்திரிய தத்துவத்துல கொடுத்திருக்கிற அத்தனையும் மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இது நான் கொடுத்த எனக்கு அங்கிருந்து வந்தது, அதை நான் கொடுத்தேன். அப்ப அங்கிருந்து வருதுன்னு சொல்லும் பொழுது எங்க இருந்து வருதுன்றது இடத்த அவர் பிடிச்சாரு. அந்த இடத்தை பிடிக்கும் பொழுது நான் இல்லை அதுதான் சொன்னது. அந்த நான் இல்லை எல்லாமே வந்து கொடுக்கறதும் அதுதான். அப்போ இப்ப மகரிஷி அத்தனை நமக்கு கொடுத்திருக்காருன்னா மகரிஷி எல்லாம் அசரீரியா உள்ள வந்து அவருக்கு உள்ளே உணர்ந்தது. அத்தனையுமே உள்ளே உணர்ந்தது. அந்த உள்ளே உணர்ந்தது பாருங்க. அந்த உணர வச்சு, அதாவது உணர்ந்ததும் அதுவே, உணர வைத்ததும் அதுவே. ஆமா, அதாவது அதான் சொல்லுவாரு. அததான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து தத்ரூபினா ததாத்மினான்னு சொல்லுவாங்க வேதத்துல. சொல்பவரும் அவரே, கேட்பவரும் அவரே. அப்ப ரெண்டுமே அதுதான். நம்ம ரெண்டுமே அதுதான் சொல்லும் பொழுது அங்க வந்து துவைதமா இருந்தது வந்து அத்வைதமா மாறிடுறது. ஆமா, உண்மை. ஆமா, அது உணர்ற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து துவைத்தம். நான் வேற அது வேற. ஆமா, நான் வந்து இறைவனை உணர போறேன். மெடிடேஷன்ல உட்கார்ற வரைக்கும் நான் வேற அது வேற, துவைத்தம். அந்த இடத்துல போய் நின்னுட்டேன்னா நான் இல்ல, அது மட்டும்தான். அந்த நிலையில மகரிஷி நின்னாரு.
அத்தனையும் கிடைச்சது, அதை நமக்கு கொடுத்துட்டாரு. அப்போ அந்த நிலைக்கு அந்த மகரிஷி தானே சொல்றாரு, எல்லா மகான்களும் சொல்லாத ஒன்னை மகரிஷி என்ன சொல்றாரு, அந்த நிலைக்கு நான் போனேன், என்னால் எனக்கு அது வந்தது அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீங்களும் அந்த நிலைக்கு போகலாம், போக முடியும். நான் உணர்ந்ததை உங்ககிட்ட ஓதிட்டேன், நீங்களும் அந்த உணர்ந்த நிலையிலேயே பயிற்சி பண்ணுங்கன்றார் மகரிஷி. அவ்வளவுதான் உண்மை உண்மை. அவ்வளவு அந்த உணர்ந்த நிலையில போனா நமக்கு அது கிடைக்கும். ஓகேங்க, ரொம்ப சிறப்பையா, ரொம்ப உணர்ச்சிகரமா அதை உணர்ந்து சொல்ற மாதிரியே இருந்ததுங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப வாழ்க்கை, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி செல்வி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, இப்போ நான் கேட்கலான்னு நினைச்ச கேள்விக்கு முன்னாடியே ஒரு அன்பர் கூட கேட்டாங்க. ஆனாலும் நீங்க இந்த மௌனம் பத்தி சொன்ன முதல் பகுதியில இருந்து கேட்டுட்டு வந்ததுல அப்படியே ஒவ்வொரு நாளும் அவங்க சொன்ன மாதிரி, நம்ம கிருபானந்தி அம்மா சொன்ன மாதிரி நாங்க ஒரு கிராமத்துலதான் இருக்கோங்க ஐயா. அந்த 4 to 4:30 மணி 5 மணி வரலும் நான் அப்படியே அமைதியா உட்கார்ந்து அந்த மாதிரி இருக்கும்போது ஆன்மாங்கிறது வேறதான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல நீங்களே உங்களை பாருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க உங்க முன்னாடி உங்க உருவம் தெரியும், நீங்க ஆன்மாவா இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அதை வச்சு நான் அந்த மாதிரி எல்லாம் ஒரு டெய்லி 25 நிமிஷம் செய்யங்க ஐயா, அந்த ஆன்மா நம்ம முன்னாடி இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறதே தெரியல. அந்த எண்ணங்கள், அந்த எண்ணம் மட்டும் இருக்குங்க ஐயா. அந்த எண்ணம் மட்டும் அது அந்த ஆன்மா அங்க இருக்கு, நம்ம ஆன்மாவை நம்ம பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் அது எங்க இருந்து எழுது, அது ஒரு கேள்விங்க ஐயா. மறுபடியும் அந்த ஆன்மா நமக்குள்ளேயே ஐக்கியமாகுது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில தான் நான் அதை முடிப்பேன். அது முடிக்கும் போது என்னன்னா, அந்த நம்ம தண்டுவடம் ஃபுல்லா அந்த கழுத்துட்டு ஒரு சத்தம் கேக்குதுங்க ஐயா. இந்த ஏப்பம் வர மாதிரி வருது, கொட்டாகவி வருதுங்க ஐயா. அதெல்லாம் என்ன நிலைன்னே எனக்கு புரிய தெரியல. எனக்கே தெரியாம செய்யறனா? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அதாவது நீங்க அதை உணரும் பொழுது எந்த ஒரு நீங்களேன்னு, அதாவது அததான் இப்ப நான் செவ்வேல் ஐயா கூட இப்ப சொன்னது அதுதான். உணர்ற வரைக்கும் தான் துவைத்தம். 2 உணர்ற வரைக்கும் தான் துவைத்தம். உணர்ந்துட்டீங்கன்னா அது உணர்ந்துட்டீங்கன்னா அது ஒண்ணுதான். அதான் மகரிஷி ஒரு பாடல்லே சொல்றாரு. அதைத்தான் சொல்லுக்குமே, ஆதிநிலை அறியவென்றால், இறைவனை நீங்க உணரணும்னா, பரமாத்மா உணரணும்னா, ஆதிநிலை அறியவென்றால் அறிவை கொண்டு அணு முதலாய் அண்ட பிண்ட தோற்றம் மற்றும் ஜோதி சத்தம் சுவை மனம் என்று சொல்லுகின்ற அனைத்தையுமே ஒவ்வொன்றாக ஊதி தள்ளி விட்டு வர கடைசியாக உள்ளது அறிவே. மகரிஷா தான் சொல்றாரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்ககிட்ட அந்த இந்த ஜீவனுக்குள்ள அந்த அறிவுன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அந்த எதிர்க்க இருக்கிறத ஒண்ணு நீங்க பாக்குறீங்க. இத பாக்குறது அறிவு தான் பாக்குறது, புரியுதுங்களா? அது இருக்கவே தான் அதை உணர்றீங்க. மகரிஷி அடுத்த லைன், நீங்க அது வரைக்கும் போய் நின்னுட்டீங்க. மகரிஷி அடுத்த 2 லைன் சொல்றாரு பாருங்க, கடைசியாக உள்ளது அறிவே. அங்க போய் நின்னுட்டீங்க. இப்போ அதுதான் அந்த அறிவுன்னு ஒண்ணு இருக்கவே தான் நீங்க அதை உணர்றீங்க. நீங்க அதையும் கழிச்சிடுன்றாரு. அந்த அறிவையும் கழித்து விட்டால் மீதி என்ன? நிர்விகற்பம், மௌனம் எனும் சூனியமே ஆதி. நீங்க அங்க போய் நின்னுட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபுல்லா போயிட்டு கணத்துக்கு உள்ள இருந்து மேல கை அப்படி புடிச்சுக்கிட்டு எட்டி பாக்குறீங்க வெளியில. வெளில வரணும்ல. அதுதான் நீங்க அது வரைக்கும் போயிட்டீங்க. அந்த அறிவு நிக்கிற வரைக்கும் போயிட்டீங்க. அதையும் கழிச்சிடுங்க. அதையும் கழிச்சாதான் ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அது எந்த நிலையிலங்க அந்த எண்ணம் அதையும் மறக்கிற எண்ணத்துக்கு போகணும். அவ்வளவுதான். ஆமா, அத பை வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுத்துட்டு வர முடியும். இப்ப நம்ம இப்ப இந்த எபிசோட்ஸ் எல்லாமே இப்பதான் மௌனத்துக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கும். நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் இன்னும் அட்வான்ஸா போகல, அன்பர்கள். இல்லைங்கய்யா, அப்படிலாம் இல்லைங்கய்யா. எல்லாரையும் அந்த டிராவலுக்கு நம்ம ஒண்ணாவு போலாம். அந்த டிராவலுக்குள்ள போகலாம், கண்டிப்பா போகலாம். இந்த முதல் பகுதியில இருந்தே கேட்டதுனால அப்பதாங்க ஐயா ஸ்டார்ட் பண்ணனே நான். கண்டிப்பா பண்ணுங்க, கண்டிப்பா. அதெல்லாம் இது எல்லாமே மகரிஷி நமக்கு அவ்வளவு சுலபமா கொடுத்திருக்கிறார் குரு அவர்கள். அது பிரகாரமே நீங்க போங்க, நிச்சயம் கிடைச்சிடும், கண்டிப்பா கிடைச்சிடும். வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு பாருங்க, ஒரு இடத்துல நீங்க நிக்கும் பொழுது அந்த இடத்துல நோ क्वेश्चंस, கேள்வியே இல்லாம போயிடும் அந்த இடத்துல.
புரியுதுங்க. எந்த இடத்துல கேள்வியே இல்லாம போகிறதோ அவ்வளவுதான், அதுதான் எண்டு. அந்த நிலைக்கு நிச்சயம் நீங்க ஆல்மோஸ்ட் 90% வந்திருக்கிறீங்க. அதுல இன்னொரு விஷயம் நடக்குதுங்க ஐயா. இது செய்ய என்ன ஆகுதுன்னா, நைட்டு தூங்கும் போதுங்க ஐயா, ஒரு தவ நிலையாவே ஏதோ தவத்துல என்னென்ன நம்ம சொல்றோம் அதெல்லாம் என்ன வருது, தவம் இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க ஐயா. தூங்குனோமா தவம் இருந்தோமானே எந்திரிக்கும் போது தெரிய மாட்டேங்குது. அந்த அளவு அப்படி இருக்குது. அடுத்த நாள் காத்தால உடல் சோர்வு இல்ல இல்லைங்கய்யா, அது நல்லா இருக்கு, தெளிவா. சந்தோஷம் விட்டுருங்க, நல்லா இருக்குன்னு விட்டுருங்க. அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. நன்றிமா, வாழ்க வளமுடன். அனுபவத்தை சொன்னதுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக நீமா சுரேஷ்குமார் ஐயா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடனுங்கம்மா. ஐயா நான் எனக்கு விவசாய வேலை செய்யறேங்க ஐயா. இந்த முட்டி தேஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க ஐயா. நான் மகரிஷி எக்ஸசைஸ் செஞ்சிட்டு இருக்கேங்க ஐயா. அது கை எக்ஸசைஸ் செய்யலாமாங்க ஐயா? சூப்பரா பண்ணுங்கம்மா, நல்லா பண்ணுங்கம்மா. சரிங்க ஐயா, பண்ணுங்க. எல்லா பயிற்சியும் பண்றீங்களா? எல்லா பயிற்சியும் செய்யறேங்க ஐயா. அதான் மகராசனமும் இந்த கை பயிற்சியும், அந்த கழுத்துல ஒரு நரம்பு வலிச்சுக்கிட்டே இருக்குதுங்க ஐயா. சரிம்மா. அப்புறம் பிசியோதெரபி டாக்டர்கிட்ட போய் காமிச்சாங்க ஐயா. அவங்க கழுத்துல அவங்க எலும்பு கேப் விழுந்துருக்கு, ஷோல்டர்ல அந்த எலும்பு தேய ஆரம்பிச்சிருக்கு, நீங்க ரெஸ்ட் விட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அப்புறம் நீங்க அடுத்த முறை வாங்க, உங்களுக்கு நாங்க எக்ஸசைஸ் சொல்லி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. நம்ம எக்ஸசைஸ் செய்யறோம், அதனால சரி இன்னைக்கு நீங்க பேசுறதுனால உங்களை கேட்டுக்கலாம். இதே பண்ணனா போதுமா, அங்கேயும் போய் கத்துக்கணுமா என்னன்னு கேட்கலாம். நாங்க தலைவாசலுங்க ஐயா, இங்க சின்னசால மன்றத்துல தாங்க ஐயா போய் கத்துக்கிட்டோம். வெரி குட்மா. நல்லது. பயிற்சி பண்ணுங்க, பயிற்சி விடாம பண்ணுங்க. சரிங்க ஐயா. அது மட்டும் அந்த அவங்க சொல்றதும் போய் கத்துட்டு செய்யணுமாங்க இல்ல இதே போதுமாங்க? இல்லம்மா, பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அது மூவ்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த கழுத்து வலி, இந்த ஷோல்டர் பெயின் எல்லாம் சொல்றீங்க இல்லையா, கை வலின்னு. ஆமாங்க ஐயா. அவங்க வேற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி கை வச்சுக்க சொல்லுவாங்க, இப்படி சுத்த சொல்லுவாங்க, இப்படி சுத்த சொல்லுவாங்க. என்ன? ஆமாங்க ஐயா. அதே தானே நீங்க கை பயிற்சியில பண்றீங்க? ஆமாங்க ஐயா. பயிற்சியுமே முறையா பண்ணுங்கம்மா. உங்ககிட்ட பைசா நிறைய இருந்ததுன்னா அதையும் போய் கத்துங்க. இல்லைங்க ஐயா, பைசா இல்லைங்க ஐயா. அதனாலதான் போய் காமிச்சதுதான் அவங்க அப்படி சொன்னதையும் சரி, எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி நீங்க இன்னைக்கு பேசுறீங்கன்னு சொன்னாங்க ஐயா. சரி இன்னைக்கு எப்படியோ ஒண்ணு கேட்டுருந்தோம், பயில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், ஒடியாந்து ஓரமா நின்று கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிமா. அம்மா மகரிஷி பாருங்க, குரு கிட்ட சரண்டர் ஆயிட்டு எல்லா பயிற்சியும் நம்பிக்கையோட பண்ணுங்க, போறோம். சத்தியமா அப்படிதாங்க ஐயா சொல்லிட்டு போனாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, சிம்பிள் தான் சொல்லணும்னு வேண்டிக்கிட்டே போனாங்க ஐயா. குரு கிட்ட சொல்லிட்டு அதே மாதிரியே நடந்துருச்சுங்க ஐயா. நடந்து போச்சா, கவலையப்பட, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் குரு பார்த்துப்பாரு. ஆனா குரு பார்த்துப்பாரு, நீங்க சும்மா இருக்க கூடாது, பயிற்சி மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப 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 நன்றிங்க ஐயா. சந்தோஷங்க ஐயா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. அம்மாவுக்கும் வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஒருவருடைய கேள்வி பல பேருக்கு பதில கொடுத்ததுங்கய்யா. நன்றிகள் ஐயா. நிறைவு செய்துக்கலாமா? வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக ஐயா அவர்கள் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்மளுடைய கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலடையும் அளித்து இருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவ நிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சோமித்ரன் ஐயா, பொன்னி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அம்மா அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே